ஆனந்த் வந்து மாநில தலைவராக பொறுப்பேற்றப்பட்ட பிறகு முதல் 3 மாதம் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. எங்க தீர்மானமே அதான், அந்நியார் தான் தலைவராக நியமிக்கப்படும் சொல்லிட்டு அந்நியாரும் எங்களை வலியுறுத்தினாங்க. எப்போ ஒரு மாநில தலைவராக அவரை வந்து நம்ம வந்து நியமிச்சாச்சு, நீங்க அவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, யாரும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் 3 மாதம் ஒத்துழைப்பு கொடுத்தோம். இப்போ இங்க இருக்கிற சேகர் பாபு சந்தேகம் நான் சொல்றேன், சேகர் பாபுக்கு தான் தொடர்ச்சி சந்தேகம் நான் சொல்றேமே, அது ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் சேகர் பாபுக்கு தொடர்பு இருக்கா சார்? அன்னையில தான் சார் சொல்றோம். நம்ம இது பின்புலமா இந்த அந்த அன்னைக்கு இருக்கின்ற செல்வ பெருந்தொகை சேகர் பாபு முதற்கொண்டு எல்லாம் தான் சொல்றோம் நாங்க. ஓ, இவங்கெல்லாம் பின்னாடி இருக்காங்க. ஆனந்த் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மை. பிஎஸ்பி ஆனந்த் இல்ல சார், நாங்களும் அந்த குற்றச்சாட்டு சொல்லிட்டு வரோம். நாங்க ஆம்ஸ்ட்ராங் இருக்க வரையிலும் இந்த மக்கள் நம்ம எந்த இதையும் நம்ம அப்ரூவ் படுத்த முடியாது, பண்ண முடியாது. இந்த மக்கள் பிரச்சனை நம்மள்ட்ட வர மாட்டேன், ஆட்ட போறான், ஆம்ஸ்ட்ராங் தான் போய் நிற்கிறான். அப்போ என்ன பண்ணு சொன்னால், அப்போ இந்த அடையாளத்தை காலி பண்ணால் தான் நம்ம இங்கே வட சென்னையில் நம்ம நிலைநாட்ட முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் ஆளுங்கட்சியோடைய தலையீடும் சேகர் பாபு தலையீடு இருக்குன்னு தான் நாங்கள் அணிலிருந்து குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் 3 முறை எச்சரித்தோம், அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு 3 முறை எச்சரிச்சுன்னு சொல்றாரு. உடனே அடுத்த 1 மணி நேரத்தில் மறுக்கிறாரு. உளவுத்துறை ஐஜி சொல்றாரு, நாங்கள் அப்படிலாம் செய்யலன்னு சொல்றாரு. அண்ணி எங்கள்கிட்ட நிறைய விஷயம் மனம் விட்டு பேசியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாப்பா கேட்குறாங்க, சாவித்ரி பாய் அப்பா எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களோட மனவலி எவ்வளோ இருக்கும்? தன் காதலித்து ஏற்றுக்கொண்ட கணவர் வந்து இன்னொருத்தர் கொலை செய்ய போறான்னு தெரிஞ்சு அவங்க சும்மா இருப்பாங்களா? அந்நியார் உயிருக்கு இன்னும் அச்சுறுத்தல் மிகப்பெரிய வந்து இன்னும் ஃப்ரீயாக எங்கேயும் வெளில போக முடியல. கட்சி ஆரம்பிச்சு கட்சி நிகழ்ச்சியோட வெளில எங்கேயும் போக முடியல. ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கேஸில் 12 பேருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அவங்க 12 பேருமே வெளியில் வந்துட்டாங்க. அந்த 12 பேருக்குமே ஜாமீன் கிடைச்சது இடைச்சொற்களாக வந்த அந்நியாருடைய வழக்கறிஞர், அதாவது பார்த்திபன் நீங்க தான் அப்படின்னு ஆனந்த் சார் வந்து குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காரு. இதற்கு உங்களுக்கு பதில்? போலீஸ் அவங்க தரப்புல ஸ்ட்ராங்கா அப்ஜெக்ஷன் பண்றீங்க. அப்ப ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல வாண்டடா போலீஸ் வந்து ஒரு ஓட்டை போடுதான், இல்ல கேஸே வீக் ஆகுதா போலீஸ்? இல்ல, எங்களுக்கு ஆரம்ப சந்தேகம் தான், போலீஸ் வீக் ஆகுறாங்க, கவர்மெண்ட் ஒரு பக்கம் வழக்கு வீக் ஆகுறாங்க. அருண் ஐபிஎஸ் அவ்வளவு சாதாரணமா அந்த கேஸை விட்டுற மாட்டார்ல. பிஎஸ்பி ஆனந்த் அவர்கள் அவ்வளோ வீக்கான அட்வொகேட் கிடையாது. நிறைய சக்சஸ் ஆன கேஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. எத்தனை கேஸ் சொல்லுங்க பாப்போம். இல்லையா? எத்தனை கேஸ் இல்லைங்கிறீங்களா? நினைக்கிறேன்னா கொலை வழக்குல இந்த கொலை வழக்கு நடத்தி ஒரு சக்சஸ் பண்ணாருன்னு கொலை வழக்கு சொல்லுங்க. இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. வட சென்னையில் யார் மக்களை கைக்குள்ள வச்சிருக்கிறாங்க, யார் சொன்னா மக்களுக்கான இங்க வேலை நடக்குது, யார் சொன்னா மக்கள் கேட்குறாங்க, யார் மக்கள் பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான். குறிப்பா இங்க வட சென்னையில பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்கின்ற அண்ணன் என்ன சொன்ன அனைத்து சமுதாய மக்களும் அண்ணன் ஏத்துக்கிட்டாங்க ஆம்ஸ்ட்ராங். குறிப்பா இங்க இருக்கிற கடநிலை மக்களாக இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் எதுனா ஒரு பாதிப்புனா அவங்க அமைச்சர் வீட்டுக்கு போகிறது கிடையாது, ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறது கிடையாது. ஆனால் மாற என்ன பண்ணாங்க, ஆம்ஸ்ட்ராங் வீட்டில் வந்து இருந்தாங்க. அப்ப இது ஆளுங்கட்சிக்கு தான் தொடர்பா, திமுக தான் தொடர்பா? நேரடி நாங்கள் சொல்றது ஆளுங்கட்சி தான் தொடர்பு இருக்கு. ஆனா தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவர் ஆனந்த் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திமுக தான் அந்நியாரை இயக்குது. ஆனந்தே திமுக தான் சொல்றோம் நாங்க. இது புதுசா இருக்கு இந்த குற்றச்சாட்டு. நான் அண்ணன் வழக்கை பார்த்துக்கிறேன், இந்த பொறுப்பு எனக்கு நீ கொடுங்க, நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொன்னதுனால அந்நியார் அந்த சமயத்தில் கை காமிக்கப்பட்ட நபர் தான் ஆனந்த் அவர்கள். யார் திமுக யாருடைய குற்றச்சாட்டு உண்மையான குற்றச்சாட்டு? அன்னி சொல்வது உண்மையா, பிஎஸ்பி ஆனந்த் அவர்கள் சொல்றது உண்மையா? ஆம்ஸ்ட்ராங்கோட கேஸ்ல ஜாதியும் தலையிட்டு. ஆமாங்க, அதாங்க சொல்றாங்க. அரசியல் தானே தலையிடு, ஜாதியமா தலையிடு? சாதி ரீதியான அரசியல் படுதல் தான் சொல்றேன் நாமன்னு சொல்லிட்டு அந்நியார் எப்படியாவது நம்ம உயிரை கொடுத்தா அண்ணன் வழக்கு நியாயம் பெற்று கொடுக்கணும். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் மற்றும் வழக்கறிஞர் ராசா பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் ஆனந்தன் அவங்க கிட்ட போன வாரம் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அவங்க சொன்ன பதிலிருந்து சில கேள்விகளை அவங்ககிட்ட நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் சார். குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கேஸில் 12 பேருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அவங்க 12 பேருமே வெளியில் வந்துட்டாங்க. அந்த 12 பேருக்குமே ஜாமீன் கிடைச்சது இடைச்சொற்களாக வந்த அந்நியாருடைய வழக்கறிஞர், அதாவது பார்த்திபன் நீங்க தான் அப்படின்னு ஆனந்த் சார் வந்து குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காரு. இதற்கு உங்களுக்கு பதில் என்ன?
மொத்தம் 12 பேர் இல்லை, மொத்தம் 15 பேர் அதில் வெளியே வந்திருக்காங்க. ஏற்கனவே 2 பேர், அப்புறம் கடைசியாக 12 பேர். இது இல்லாமல் தற்போது பொற்கொடின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்ட்ரீம் பெயில் இடைக்கால ஜாமீன் பெற்றிருக்காங்க. இந்த 15 பேர் நபர்கள். இந்த ஜாமீன் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு சிவா என்கிற அலைஸ் சிவகுமார் இன்னும் சதீஷ் மட்டும் 2 பேர் தான் வந்து ஜாமீன் வந்து வெளியில் வராங்க. இது வெளியில் வந்த பிறகு தான் இது வந்து நியூஸ் வந்து பரவலாக வந்து வெளியே தெரியுதுன்னு சொல்லிட்டு. அது வரலையுமே அந்த ஜாமீன் குறித்து எந்தவித யாரும் எந்த எதிர்ப்பு தெரிவிக்கல, ஒன்றும் இது பண்ணல. ஜாமீன் கிடைக்காது அப்படிங்கிற வந்தாங்க. அதன் பின்னிட்டு தான் வந்து பார்த்தோன்னே நியூஸ்லாம் பார்த்த பிறகு கோர்ட்டில் செக் பண்ணி பார்த்தா 2 பேர்த்துக்கு வந்து அவங்க அதாவது இந்த அண்ணனுடைய வழக்கு வந்து எஸ்சி நம்பர் ஆகி அமர்வு வழக்காக விசாரணை பண்ணிட்டு வராங்க. இந்த ஹைகோர்ட்டில் வந்து வழக்கு சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனோடனே என்ன பண்ணுறான்னு சொன்னால், இவங்க நார்மல் பெயில் போடுறாங்க. ஏன்னு சொன்னால் ஹைகோர்ட் கேஸ் வந்து ஹைகோர்ட் வேல்முருகன் வந்து ஒட்டுமொத்த குற்றப்பத்திரிக்கையை வந்து சட்டிசைட் பண்ணிட்டார். சார்ஜ் சட்டிசைட் பண்ணி ஆர்டர் போட்டதுனால, அவங்க சார்ஜ் இல்லாத போனதுனால ரெகுலர் பெயில் போடுறாங்க. ரெகுலர் பெயில் போட்டதுனால அந்த பெயில் வந்ததுனால என்ன பண்ணான்னு சொன்னால், என்னடா இந்த பெயில் இவங்க ஆனந்த் தரப்பு சார் அவங்க ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இந்த 2 பெயில் வந்துட்டானேன்னு சொல்லிட்டு நான் உடனடியே கட்டில் எடுத்து பார்த்த பிறகு தான் ஒரு பார்த்த பிறகு சரி இதை வந்து பெயில் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த 2 பேர்த்துக்கு பெயில் கேன்சலேஷன் போடுறோம். நம்ம பெயில் கூட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெயில் கொடுக்க யார் காரணம், எந்த விஷயம் காரணம்? இல்லை, அதான் சொல்ல வரேன். என்ன சொல்லி சொன்னால், ஃபஸ்ட்டு 2 பேர் கோர்ட் இந்த உயர்நீதிமன்றம் வந்து குற்றப்பத்திரிக்கை சட்டிசைட் பண்ணி ஆர்டர் போட்டாங்க இல்லைங்களா, சிபிஐ மாற்றி எஃப்ஐஆர் இருக்குது, ஆனால் சட்டிசைட் மட்டும் நாங்கள் வந்து ரத்து பண்ணுறேன்னு சொல்லி சட்டிசைட் இந்த இது சார்ஜிட்டை மட்டும் குற்றப்பத்திரிக்கை மட்டும் ரத்து பண்ணுறேன்னு சொல்லி ரத்து பண்ணி போட்டதுனால இவங்க அக்யூஸ்ட் பெயில் மூவ் பண்ணுறாங்க. அப்போ பெயில் இது போலீஸ் அந்த இடத்துல பண்ண தப்பா? ஆமாம், போலீஸ் என்னன்னா போலீஸ் அவங்க தரப்பில் ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ஷன் பண்ணுறீங்க. அப்போ ஆம்ஸ்ட்ராங் கேஸில் வாண்டடாக போலீஸ் வந்து ஒரு ஓட்டை போடுதா? இல்லை, கேஸே வீக் ஆகுதா போலீஸ்? இல்லை, எங்களுக்கு ஆரம்ப சந்தேகம் தான். போலீஸ் வீக் ஆகுறாங்க, கவர்மெண்ட் ஒரு பக்கம் இந்த வழக்கு வீக் ஆகுறாங்க. அருண் ஐபிஎஸ் அவ்வளோ சாதாரணமாக இந்த கேஸை விட்டுற மாட்டார்ல. ஏன்னா சென்னை மாநகரத்தோட கமிஷனராக வருவதற்கு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கேஸ் தானே அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு காரணமாகவே இருந்தது, சென்னை மாநகரத்தோட கமிஷனராக வர. அப்படி இருக்கும்பொழுது எப்படி அருண் ஐபிஎஸ் ஆம்ஸ்ட்ராங்கோட கேஸில் தவறுவார், எப்படி கோட்டை விடுவார்? இல்லை, கவர்மெண்ட் எதுக்காக அருண் ஐபிஎஸ் கொண்டு வந்தான்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதல் கமிஷனராக இருந்த அஷ்ராகாருக்கு தான் வந்து இங்கே விசாரணை அதிகாரியாக வந்து இது பண்ணார். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நடந்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் இந்த முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க வழக்கில். நான் கூட வந்து நான் சொன்னேன், இந்த வழக்கில் உள்ள குற்றவாளிலாம் வந்து போலீஸ் செட் பண்ணி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அப்போ அஷ்ராகாருக்கு பேட்டி கொடுக்குறாரு, இல்லை இது வந்து குரூப் மோட்டிவ், இது வந்து ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பதில் கொலை அப்படின்னு சொல்லி தான் வந்து இது பண்ணாங்க. ஆனால் அது உண்மையா? இல்லையே, அந்த மாதிரி ஒன்றுமே இல்லையே. என்ன சொல்கிறேன்னா, ஆற்காடு சுரேஷோட கொலைக்கு பழிவாங்கும் நடவடிக்கை தான் ஆம்ஸ்ட்ராங்கனுடைய படுகொலைங்கிறது உண்மை இல்லை, அது பொய் தான். போலீசாரால் ஜோடிக்கப்பட்ட ஒரு விஷயம் அது. அண்ணன் படுகொலை நடந்த பிறகு ஜோடிக்கப்பட்டது. ஏன்னா அவர் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்குன்னா இப்போலாம் வந்து காவல்துறை பண்ணி தப்பிக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க, கைது பண்ணிருக்காங்கன்னு சொன்னால் அந்த வழக்கில் எல்லாம் அக்யூஸும் அரெஸ்ட் பண்ணி குற்றப்பை தாக்கல் பண்ணி நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கில் அண்ணன் என்னாச்சும் வந்து அவங்க அக்யூஸ் தரப்பில் சுரேஷ் தரப்பில் வந்து ஆம்ஸ்ட்ராங் சந்தேகம் இருக்குன்னு ஒரு எழுப்பியிருந்தாலோ, அல்லது வந்து அவர் கைது செய்யப்பட்டிருந்தாலோ, அல்லது எஃப்ஐஆரில் என்னாச்சும் பேர் சேர்க்கப்பட்டிருந்தாலோ, அல்லது அந்த வழக்கு சம்மந்தமான ஒரு கூப்பிட்டு ஒரு விசாரணை பண்ணியிருந்தா கூட சொல்லலாம். அது மாதிரி எந்த நடவடிக்கையுமே இல்லாத சமயத்தில் எப்படி ஒரு ஆற்காடு சுரேஷ் பதில் கொலைகள் எப்படி காவல்துறை வந்து தீர்மானிச்சாங்க? சார், இப்போ உண்மையிலுமே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார்? இது அரசியல் படுகொலை. இது வந்து என்ன, கட்சிக்காரங்க தான் படுகொலை, இது திட்டமிட்ட அரசியல் படுகொலை. கட்சி யாரும் சொல்லிட முடியுமா? இல்லை, அதான் நம்ம என்னன்னு சொன்னால், அண்ணனுக்கு நாங்கள் ஆரம்பத்திலிருந்து அதான் சொல்கிறோம். நம்ம தற்பொழுது வந்து இங்கே இருக்கின்ற வட சென்னையில் மிக வளர்ந்து வரும் தலைவர்களில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் ஒரு தலைவர். அது யாராலும் மறுக்க முடியாது. ஏன்னா அவர் பேசின அந்த பேச்சுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றவங்களோட மாறுபட்ட சிந்தனையாக பேசினார். ஒரு பக்கம் மற்றெல்லாம் வந்து நம்ம இந்த சமூக சாதியெலாம் ஒன்று, நாம் சாதி நாம தான் பெரிய சாதி, நம்ம வந்து அந்த சாதி அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மட்டும்தான் மனித நேயத்தை பற்றி பேசினார். நீங்கள் அரசியல் படுகொலைன்னு சொல்கிறதுனால நான் நேரடியாகவே நானே ஒரு ஆப்ஷனுக்குள்ளே வரேன். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வளர்ச்சி வந்து அரசியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு, அதாவது திருமாவளவன் அவர்களுக்கு எதிரான ஒரு தலைவர் வருகிறார், அல்லது அதே நிலைப்பாட்டில் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கட்சி வருது அப்படிங்கிறது அப்படி ஒரு பார்வை. ரெண்டாவது கொளத்தூர் தொகுதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் 2011 கணிசமான வாக்குகள் பெற்று ஒரு அதிமுக திமுக 2 கேண்டிடேட்டுக்குமே டஃப் கொடுத்தார்.
அப்ப இது இன்னைக்கு முதலமைச்சருடைய தொகுதி கொளத்தூர் தொகுதி, அன்றைய கொளத்தூர் தொகுதி வேட்பாளர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அப்ப இப்படி பார்க்கணுமா, இல்ல விடுதலை சிறுத்தைகள் இப்படி பார்க்கணுமா, அல்லது வேற ஒரு கட்சி? ஏற்கனவே ஆனந்த் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தமிழ்நாடு கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருக்குன்னு பேசியிருந்தாரு. அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கணுமா, இதுல எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கணும்? இல்லை இது என்ன அண்ணன் படுகொலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு தரப்பு மட்டும் கிடையாது, இது பல்வேறு தரப்புகள் திட்டமிட்டு சேர்த்து செய்யப்பட்ட கொலைகள் தான். யாரெல்லாம் சேர்ந்து அதான் சொல்ல. இப்போ காவல்துறை போட்டிருக்க சார்ஜ்ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா 3 மோட்டிவ் சொல்கிறாங்க. 1 ஆற்காடு சுரேஷுக்கான பதில் கொலை, 2 நாகேந்திரன் அஸ்வத்தாமனுக்காக அவங்கள வந்து வளர்ச்சி விடலை, இவங்க வந்து எல்லா விதத்திலும் அண்ணன் தலையிடுறாரு, 2 குறிப்பாக வந்து அஸ்வத்தாமனுக்கு எம்பி பதவி கொடுப்பதாகவும் எம்பி சீட் கொடுப்பதாகவும் அந்த இருந்த சமயத்தில் அண்ணன் அவர் அஸ்வத்தாமன் ஒரு ஆர்ம்ஸ் ஆக்டில் வந்து கைது செய்யப்படுறாரு. அப்போ கைது செய்யப்பட்டதுக்கு காரணம் யாருன்னு சொன்னால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் தான் காரணம், அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட காரணத்தினால தான் அவருக்கு எம்பி சீட் கொடுக்கல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விரோதம் தான் சொல்கிறாங்க. இன்னொன்று சம்போ செந்தில்லாம் வந்து அவங்க ஏற்கனவே அண்ணன் ஒரு டிவி சேனல் நடத்தின பிறகு அந்த சேனலை வந்து காலி பண்ணதுனால பிரச்சனை பண்ணதாகவும் அதை வந்து அண்ணன் வந்து அவங்க இது பண்ணி அவங்க செட்டில்மெண்ட் பண்ணி காலி பண்ணதும் 3 மோட்டிவ் சொல்கிறாங்க. ஆனால் அந்த 3 மோட்டிவுமே நீங்கள் சொன்ன 3 மோட்டிவுமே ரவுடிகள் கேட்டகரியில் தானே வருது. இது எதுவுமே அரசியல்லாம் கனெக்ட் ஆகலையே. அதான் இது என்ன, இது காவல்துறை போட்ட குற்றச்சாட்டுகள். நாம் என்ன சொல்றோம்னா இந்த குற்றச்சாட்டுகள் தாண்டி அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்போ அரசியல் ரீதியான அதே மாதிரி 3 காரணங்கள் சொல்லிட முடியுமா? அதான் நான் சொல்கிறேன். இப்போ என்ன சொன்னால், இப்போ இங்கே இருக்கின்ற முதலமைச்சர் தொகுதியில் வட சென்னையில் மிக வளர்ந்து வரும் மிக பெரிய தலைவர் வந்து இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் உருவெடுத்திருக்காரு. ஏன்னா தமிழ்நாடு இந்த வட சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுசும் இன்னைக்கு அவருக்கான ஒரு ஆதரவு, ஒரு ஆதரவான நபர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய இன்னைக்கு இதாக இருக்காங்க. அப்படி இருக்க சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாத்தோடைய பார்வை தலைவர்கள் முதலமைச்சர் முதற்கொண்டு இங்கே இருக்கின்ற ஆளுங்கட்சி அமைச்சர் சேகர்பாபு முதற்கொண்டு செல்வ பெருந்தகை முதற்கொண்டு எல்லாருமே வடசென்னை பக்கம்தான் ஒரு மிகப்பெரிய கவனம் திருப்பியிருக்காங்க. வடசென்னையில் யார் டான், இதுதான் போட்டியா? அப்போ வடசென்னையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும், அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், வடசென்னையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் ஒன்று சேர்ந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்து விட்டார்கள், இப்படி தான் பார்க்கணுமா? இல்லை, வடசென்னை டான் யாருன்னு சொல்லி போறது காவல்துறையும் அரசும் அவர் சுமத்துற பொதுமக்களுடைய புரிதலுக்காக குற்றச்சாட்டு. அதே அவருக்கு இன்னொரு மாறுபட்ட பார்வை இருந்துச்சு. பிராமணர் வீட்டில் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு நீங்க பாத்திருக்கீங்களா? பிராமணர் வீட்டில் ஆம்ஸ்ட்ராங் புதுசா இருக்கு. இல்ல, வந்த செய்தி என்னது இது? பிராமணர் வீட்டில் அனைத்திலும் பங்கெடுத்துட்டார் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன். எப்படி அவங்க ஒத்துக்க மாட்டாங்களே? இதான் சமத்துவத்துக்கான தலைவர், அதான் சமத்துவ தலைவர்னு பேர் வச்சிருந்தவர். பிராமணர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்களே? ஏத்துக்கிட்டாங்க. எப்படி ஏத்துக்கிட்டாங்க? செய்தி நீ பழைய அவர் ரிப்போர்ட்ல எடுத்து பாருங்க, அவர் பழைய பத்திரிகை செய்தியா இருக்கு. பிராமணர் வீட்டில் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ஸ்ட்ராங் படத்தை போட்டு செய்தி வந்துச்சு. ஆம்ஸ்ட்ராங் இங்க தலித் தலைவர்கள் மட்டும் இல்ல, இந்த வடசென்னை இருக்குல்ல அனைத்து மக்களுக்கான பாதுகாப்பா பிஜேபியும் உள்ள இருக்குன்னு சொல்ல வரீங்க? இல்ல, அது பிராமணர்னாவே பிஜேபி நம்ம அப்படி கணக்கு கிடையாது. இது பிஜேபியோட ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் வேற. இல்ல, ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் வந்து தமிழ்நாடு பிஜேபி தலைவரா ஆம்ஸ்ட்ராங் அவர்களை நீங்க பதவி ஏத்துக்கிறீங்களாங்கிற மாதிரி டீலிங்லாம் பேசப்பட்டதாகவும் சில செய்திகள் அடிபட்டுச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியல. அதனால இந்த கேள்வி நான் எப்படி இல்லைன்னா, இது மனிதநேயமா தான் பார்க்கணும். நம்ம ஒரு மனிதநேயம்னு சொன்னா இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை சாராம குறிப்பிட்ட எல்லா சமூகத்துக்கான மக்களாகவும் சமத்துவ அடையாளமாக. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் பிராமணர்கள் வந்து எப்படி பார்ப்பாங்க, இந்த சமூகத்தை எப்படி பார்ப்பான்னு சொல்லுவோம். ஆனால் பிராமணர் கூட ஏற்றுக்கூடிய தலைவர் உருவாகிட்டாரு அப்படிங்கிறது ஆம்ஸ்ட்ராங். அதான் சொல்ல வரேன். அதனால தான் பாம்பேல இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் வந்து தமிழ்நாடு பிஜேபி தலைவரா ஆம்ஸ்ட்ராங் அவர்களை நியமனம் செய்ய தயாராக இருந்ததா? அந்த செய்தி, கேள்விப்பட்ட செய்தி உண்மையா? இல்லை, அது தவறு. அது நம்ம அப்படிலாம் கிடையாது. என்னன்னா அண்ணன் கவுன்சிலராக வந்து வெற்றி பெறார் 2006. கவுன்சிலர் வெற்றி பெற்ற பிறகு வெற்றி பெற்ற சின்னம் யானை சின்னம் தான். அந்த யானை சின்னம் யாருடைய சின்னம்னு சொன்னால் பாபா அம்பேத்கர் உருவாக்கப்பட்ட சின்னம். அந்த சின்னம் தான் கன்சிடமையா மீட்டு பிஎஸ்பியோட சின்னமாக உருவாக்கினார். அந்த பிஎஸ்பியோட சின்னத்தில் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வந்து யானை சின்னத்தை வெற்றி பெற்றார். என்னைக்கு யானை சின்னத்தில் வெற்றி பெற்றாரோ 2007 அவர் எந்த இடத்துலையுமே வந்து அந்த தன் பாபா அம்பேத்கர் யானை சின்னத்தை மாற்றி அவர் எங்கேயும் வந்து பேசுனது கிடையாது. சின்னத்தை மாற்றி பேச்சு எல்லாருமே நம்ம கேட்டுருக்கோம். ஆமா, இப்போ நான் நேரடியாக இந்த விஷயம் வேற மாதிரி கேட்குறேன். இப்போ இந்த வடசென்னையில் இருக்கக்கூடிய அரசியல் மோட்டிவ் தான் காரணம்னு சொல்றீங்களா? அப்ப வடசென்னையில் இருக்கக்கூடிய அதிமுக, திமுக, காங்கிரஸ், சின்ன சின்ன அந்த கட்சி இந்த கட்சி, இவர்களுக்குள் யார் டான், இவர்களுக்குள் யாரு தலைவன், யார் நம்பர் 1
அப்படிங்கிற போட்டியில தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை நிகழ்ந்திருக்கா? இல்ல டான் அப்படி கிடையாது. என்னன்னா சரி, இவர்களுக்குள் யார் பெருந்தலை, அப்படின்னா யாரு பெரிய தலைக்கட்டு? இல்ல வட சென்னையில் யார் மக்களை கைக்குள்ள வச்சிருக்கிறாங்க, யார் சொன்னா மக்களுக்கான இங்க வேலை நடக்குது, யார் சொன்னா மக்கள் கேட்கறாங்க, யார் மக்கள் பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கறதான். குறிப்பா இங்க வட சென்னையில பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்கின்ற அண்ணன் சொன்ன மாதிரி அனைத்து சமுதாய மக்களும் அண்ணன் ஏத்துக்கிட்டாங்க ஆம்ஸ்ட்ராங். குறிப்பா இங்க இருக்கிற கடைநிலை மக்களாக இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் எதுனா ஒரு பாதிப்புனா அவங்க அமைச்சர் வீட்டுக்கு போறது கிடையாது, ஸ்டாலின் வீட்டுக்கு போறது கிடையாது. ஆனா மாற என்ன பண்ணாங்க, ஆம்ஸ்ட்ராங் வீட்டுல வந்து நின்னாங்க. அதனால என்னன்னு சொன்னா ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா மெட்ரோ ரயில் இல்ல, அதனால யாருக்கு பாதிப்பு, யாருக்கு அதான் சொல்ல வரேன். அதனால என்ன சொன்னா மெட்ரோ ரயில் திட்டத்தை எடுத்தாங்க. இல்ல, இதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா யாரு அண்ணனை கொலை பண்ணா இல்ல இருக்குங்கிற மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அதான் சொல்றேன். ஒண்ணு இந்த மக்கள் பாதிப்புன்னு சொன்னா ஆளுங்கட்சி சேர்ந்த நம்ம அமைச்சர் வந்து பார்க்கணும். இன்னைக்கு ஆளுங்கட்சி திமுக இல்ல, இப்ப இந்த ஆம்ஸ்ட்ராங் தலையெடுத்த பிறகு சொல்றேன் நானு. தலையெடுத்த பிறகு சொல்லுன்னா ஏன்னா அதுக்கு முன்னாடி இது மாதிரி சம்பவம் இது ஆளுங்கட்சிக்கு தான் தொடர்பா, திமுகவுக்கு தான் தொடர்பா? நேரடி நாங்க சொல்றது ஆளுங்கட்சி தான் தொடர்பு இருக்கு. ஆனா தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவர் ஆனந்த் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திமுக தான் அந்நியாரை இயக்குது அப்படிங்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவிய அந்நியார் அவர்களை திமுக இயக்குது அப்படின்னு சொல்றாங்களே, அப்புறம் எப்படி இப்படி ஒரு குற்றச்சாட்டு ஆனந்த் அவர்கள்? நான் சொல்றோம் ஆனந்தே திமுக தான் சொல்றோம் நாங்க. இது புதுசா இருக்கு இந்த குற்றச்சாட்டு. புதுசு இல்ல சார், அவரு பிஎஸ்பிக்கும் அவர் சம்பந்தமே கிடையாது. அப்புறம் எப்படி பிஎஸ்பி கட்சியோட தமிழ்நாடு தலைவரா இருக்காரு? அண்ணி அந்த மனநிலையில அண்ணன் இறந்த 3வது நாளே வந்து ஏன்னா மாயாவதி அம்மா வந்து அறிவிக்கணும், எலெக்ஷன் கமிஷன் கழித்து போட்டு கொடுக்கணும். அண்ணன் சாகரத்துக்கு அன்னைக்கு விடிகால லக்னோ போறது எதுக்காக, மாயாவதி அம்மா வந்து சைன் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கறதுக்காக. அன்னைக்கு 5 மணிக்கு விடிகால 5 மணிக்கு ஃப்ளைட்டு, அன்னைக்கு ஈவினிங் வந்து அண்ணன் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு. அப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து லெட்டர் கொடுக்கணும், இது மாதிரி வந்து எல்லா ஸ்டேட்டோட பிரசிடெண்ட்டும் நாங்கள் தான் ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுக்கணும். கொடுத்த எலெக்ஷன் கமிஷன் தேசிய தலைவர் அங்கீகரிப்பாங்க. அதனால அவசர கட்டத்தில் உடனடியாக வந்து தலைவர் நியமிக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால அந்நியார் அந்த மனநிலையில் வந்து இல்லை எனக்கு தலைவர் பொறுப்பு எனக்கு வேணாம், எனக்கு ஏன்னா எங்கள் வீட்டுக்காரன் அரசியலாக என்ன படத்தில் நீ பௌத்தத்தை தான் ரெடி பண்ணார், நான் பௌத்தத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்குள்ள அப்போ ஆனந்தே இல்லை நான் இருக்கிறேன், நான் அட்வொகேட்டாக இருக்கிறேன், நான் அண்ணன் வழக்கை பார்த்துக்கிறேன், இந்த பொறுப்பு எனக்கு நீ கொடுங்க, நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னதுனால அந்நியார் அந்த சமயத்தில் கை காமிக்கப்பட்ட நபர் தான் ஆனந்த் அவர்கள். அந்நியார் அவர்கள் ஏன் ஆனந்த கை காட்டணும்? அவருக்கும் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு சம்பந்தமே இல்லை நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அந்நியார் ஏன் ஆனந்த் அவர்களை கை காட்டணும்? இல்லை, ஏன்னா அப்போ அந்த சமயத்தில் அன்னிகார் நெருக்கமான நபர்கள் ஆனந்த் தான். ஏன் எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா அண்ணன் வீட்டுக்கு வரது போகிறது பழகிறது எல்லாமே என்ன நாங்களாம் வெவ்வேறு திசை வேறு நபர் இருந்தாவே அண்ணனுக்கு ஒரு நம்பிக்கை, அண்ணனுக்கு ஒரு கூட இருந்தார், வழக்கறிஞராக இருந்தார், மற்ற அண்ணி கூட பழக்கமாக இருந்தார், அண்ணி கூட வரது போகிறது போகிறதுனால ஒரு அறிந்து முகனால சரி நம்மளுக்கு சொன்னாலே கேட்பாரு, இது பண்ணுவார், நம்மளுக்கு என்னாச்சும் நம்ம அந்நியார் இப்போ தான் வழி வந்து பார்க்குறோம். அப்போலாம் அந்நியார் பேசுறதே குறைவு. உங்களை பார்த்தோட சிரிப்பாங்கள தான், சிரிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க, வெளியே வந்து கூட பேச மாட்டாங்க. அப்படி இருந்த நபர்கள் தான். அப்படி இருக்குள்ள அவங்க யாரும் கொஞ்சம் ஒரு சகஜமாக பேசுகிற நபர் யாருன்னா அவங்க சரி நம்ம சொன்னால் கேட்பாங்க, வழக்கு ரீதியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், பேசலாம், அட்வொகேட்டாக இருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அண்ணி வந்து அவங்க வந்து கை காமிக்கப்பட்ட நபர் தான் ஆனந்த். ஆனந்த் தலைவர் ஏற்க முன்பாக அவர் யாருன்னு சொன்னால் முழுக்க திமுக ஃபேஸில் இருந்த நபர். இல்லை, நீங்கள் 19 ஆனந்த் பிஎஸ்பி ஆனந்த் வந்து திமுக நபர் சொல்லிட முடியாது. அதுக்கு ஏதாவது உதாரணங்கள் வேணும், ஆதாரங்கள் வேணும், சாட்சிகள். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் சொல்லியிருக்காரு, இப்போ திமுக தரப்புல இருந்து எதனா அப்ரோச் பண்ணணும், எதனாச்சும் வந்து பண்ணணும்னு சொன்னால் அது ஆனந்த் அவர்கள் தான், அவரை தான் வந்து தொடர்பு கொள்வாங்க. ஆனந்த் அவர்கள் குறிப்பாக யார் சொல்ல வரேன்னு சொல்லி சொன்னோன்னா தீவுத்திடலில் வந்து இது பண்ணாங்க, நிகழ்ச்சி நடத்துனாங்க. அப்போ வந்து டிஎம்கே இருந்தப்போ இது பண்ணப்போ அப்போ வந்து அண்ணன் இவரை அனுப்பி தான் வந்து நீ போய் பேசி இது பண்ணி வாங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை தான் அனுப்பி வச்சாங்க. யார்கிட்ட பேசுறதுக்கு? அங்கே மினிஸ்டர்கிட்ட பேசுறதுக்கு, மற்ற காவல்துறையிட்ட பேசுறதுக்கு. அண்ணன் டைரெக்டாக காவல்துறை அதிகாரிகள் அண்ணன் பேச மாட்டார். அப்போ காவல்துறை யார் தொடர்பு இருக்காங்களோ, யார் மினிஸ்டர் யார் தொடர்பு அவங்கள தான் அதுக்காக தான் ஆனந்த் அவர் தரப்பில் வந்து ஆனந்த் அவர் வந்து நீங்கள் சொல்கிறது அனுப்பி வச்சாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது நான் எனக்கு கொஞ்சம் மூளை எனக்கு வேற மாதிரி நான் யோசிப்பேன். திமுகவுக்கு தொடர்பு இருக்குங்கிறீங்க ஆம்ஸ்ட்ராங் அண்ணனோட படுகொலையில. ஆனா திமுக கூட தொடர்புல இருந்தது ஆனந்த் அவர்கள் அப்படிங்கிறீங்க. நான் வேற மாதிரி யோசிக்கிறேன். எப்படி அதை எப்படி சொல்றீங்க கேட்குறேன். இல்லை, அது நீங்க சொல்லலாம். இல்லை, அதான் நான் தானே சொல்கிறேன் இல்லைங்களா. இது ஏன்னா எங்கள்கிட்ட நிறையா முறை அவர் சொல்லியிருக்காங்க, அண்ணன் நாங்கள் வந்து நெருக்கமாக நாங்கள் அண்ணன் கூட இருந்த நபர்கள், ஒரு சில நபர்கள் அண்ணன் நெருக்கமாக இருந்த நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கமான நபர்கள் அண்ணன் வெளிப்படையாக சொல்லிக்கிற விஷயம்னு சொன்னால் இது மாதிரி நினச்சும் வந்து டிஎம்கே இருக்கிறாங்கன்னா அவர் கூட படித்த டிஎம்கே
இருக்கிற கோவை செழியன் மற்ற மினிஸ்டர்ஸே அவர் கூட படிச்ச நபர்ல அவரே சொல்லியிருக்காரு, ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அப்படிலாம் பிஎஸ்பி ஆனந்த் அவர்கள் வந்து யங் ஏஜா இருக்காரு, மினிஸ்டர்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் சீனியர். இல்லை, அவர் எங்கேஜ்லாம் கிடையாது சார். உங்களுக்கு பார்க்கறது தொடர்ந்து தெரியுது. அவருக்கு ஏஜ் இப்போ 50க்கு மேலே ஆயிடுச்சு அவருக்கு. அதுன்னு சொல்லிட்டு அவர் எங்கேஜ்னா ஒன்றும் 20-25 பையன்லாம் கிடையாது. அவர் ஏஜ் 50க்கு மேலே அவருக்கு வந்து வயது ஆயிடுச்சு. இல்லை, நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஆம்ஸ்ட்ராங்களுடைய படுகொலைக்கு ஆனந்த் தான் காரணங்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்ல. இல்லை, நான் அதான் சொன்னேன். அப்படிதான் சொல்ல வரீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அண்ணி அபாண்டா பழி சுமத்தக்கூடாது, அதான் சொல்ல வரேன் நான். ஏன்னா ஒரு ஆதாரம் இல்லாம அவங்க மேல பழி சுமத்தக்கூடாது. யாரு பழி சுமத்துறாங்க? ஆனந்த் அவர்கள். என்ன பழி சுமத்து? இப்ப சொன்ன திமுக தான் அண்ணி இயக்குது. ஆனா அதாவது ஆனந்த் அவர்கள் என்ன சொல்றாரு, அண்ணியை இயக்குறது திமுகன்னு ஆனந்த் அவர்கள் சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, ஆனந்தே திமுக ஆளுங்கிறீங்க. அப்ப யார் திமுக ஆளு? யாருடைய குற்றச்சாட்டு உண்மையான குற்றச்சாட்டு? அண்ணி சொல்வது உண்மையா, பிஎஸ்பி ஆனந்த் அவர்கள் சொல்றது உண்மையா? இல்ல, நான் என்ன சொன்னா, நம்ம சொன்னேன் அண்ணியார் வந்து திமுக இருக்கிற அளவுக்கு அவங்க கிடையாது. ஏன்னா ஒருவேளை திமுக கொடுத்த ஆஃபரை வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிற விமர்சனமும் வெளியில பொதுவில் இல்ல. அப்படி அவங்களுக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லி சொன்னா இந்த கேள்வி அண்ணிட்ட கேட்க முடியாது, அவங்க மனசு கஷ்டப்படும். அதனாலதான் உங்ககிட்ட அதான் நான் சொல்றானு. இப்ப அண்ணன் குடும்பத்தை பாதுகாக்கிறேன், அண்ணியை பாதுகாக்கிறேன், அண்ணன் வழக்கு பார்க்கறேன்னு சொல்லி தான் நீங்க வந்து பதவிக்கு வந்தீங்க, மாநில தலைவர் வந்தீங்க. ஆமா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அண்ணன் அண்ணிய குடும்ப பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஆனந்த் இருக்குல்ல. ஏன் விட்டுட்டு போனாரு? விட்டுட்டு எங்க போனாரு? இப்ப சார், அண்ணி மீது அனைத்து குற்றச்சாட்டு அவர் தானே வைக்கிறாரு. இன்னைக்கு அண்ணி மீது குற்றச்சாட்டை அனைத்து அவர் தானே வைக்கிறாரு. எங்க இருந்து இந்த அன்னிக்கும் பிஎஸ்பி ஆனந்த் அவர்களுக்கும் இந்த பகை எங்க இருந்து உருவானுச்சு, எங்க இருந்து தொடங்குச்சு? சார், என்ன சிக்கல்னு சொல்லி சொன்னா, இது வந்து முதல் 3 மாதம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் ஆனந்த் தலைவராக பொறுப்பேற்கப்பட்ட பிறகு, ஆனந்த் வந்து மாநில தலைவராக பொறுப்பேற்றப்பட்ட பிறகு உண்மையாலுமே நாங்களாம் அந்நியர் தான் நாங்கள் விருப்பப்பட்டோம். ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுசும் என்ன பண்ணாங்கன்னா அந்நியர் தான் மாநில தலைவராக வரணும்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஆரம்பத்தில் பேச்சு வந்துச்சு. கட்சியோட மாநில செயல் கூட்டத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம். நாங்கள் எங்கள் தீர்மானமே அதான், அந்நியார் தான் தலைவராக நியமிக்கப்படணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த தேசிய தலைவர் மாற்று ஆனந்த் அறிவித்தாங்க, அந்நியை அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்நியாரும் எங்களை வலியுறுத்தினாங்க. எப்போ ஒரு மாநில தலைவராக அவரை வந்து நம்ம வந்து நியமிச்சாச்சு, நீங்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, யாரும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் 3 மாதம் ஒத்துழைப்பு கொடுத்தோம். இதே வள்ளூர் கோட்டத்தில் மிகப்பெரிய அந்நியார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. இந்த வழக்கில் வந்து அரசோட தலையீடு இருக்குது, அரசியல் படுகொலை, இது காவல்துறையும் அரசும் இது ஏதோ ஒரு கோஷ்டி மோதலாகவோ அல்லது வந்து ஒரு ரவுடிக்கு நிலையில் நடந்த படுகொலை மாதிரி ரிவெஞ்சிங் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி கிடையாது, இது வந்துட்டு சொல்லி நாங்கள் வந்து இந்த வழக்கை வந்து உடனடியாக அந்த வழக்கை நாங்கள் வந்து சரி விசாரிக்க பண்ணணும், சிபிஐக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு நாம் வந்து வள்ளூர் கோட்டத்தை மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தோம். அப்போ இதே ஆர்ப்பாட்டத்தில் ஆனந்தன் அவர் பேசினார், இந்த வழக்கு நல்ல விசாரணை போயிட்டு இருக்குது. இது பேட்டி, இது எல்லாமே மறுக்க முடியாது. விசாரணை நல்லா போயிட்டு இருக்கு, தமிழ்நாடு போலீஸ் சிறப்பாக செயல்படுது, தமிழ்நாடு போலீஸ் வந்து கழுத்து வரையிலும் வந்து நெருக்கிட்டாங்க. ஆனால் அது உண்மை தானே திரு அருண் ஐபிஎஸ் அவருடைய அதிரடியான நடவடிக்கைகள் பயங்கர ஸ்பீடாக தானே இருந்தது. நான் அதான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் அது நெருக்கிறது இல்லாமல் அப்போ இது பின்புலமான நபர்கள் யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், சம்போ செந்தில் இருக்கா, அப்படி சம்போ செந்தில் இதுவரையிலும் எங்கிற நேரம் காவல்துறை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. வெளிநாட்டில் இருக்காரு அப்படிதானே, அது சொல்கிறாங்க. ஏன் கண்டுபிடிக்க முடியல? மொட்டை சரி, சம்போ செந்தில் வெளிநாடு போயிட்டு மொட்டை கிருஷ்ணன் என்னாரு, அவர் வெளிநாட்டில் இருக்காரா? கவர்மெண்ட் தான் சொல்லணும், காவல்துறை சொல்லணும் எங்க போயிட்டாங்க. 2 பேரை பத்தி எந்த பதிலுமே இல்லை. சிசிங் ராஜா என்கவுண்டர் பண்ணாங்க, சிசிங் விசாரிக்கப்பட வேண்டிய ரவுடின்னு சொல்லி இந்த வழக்கில் சேர்த்துருக்கீங்க. அப்போ சிசிங் ராஜா என்கவுண்டர் பண்ணி, அப்போ சிசிங் ராஜா யாரோட தொடர்பு இருந்தா நபர் ஏன் மறைச்சிட்டாங்க, கவர்மெண்ட் ஏன் மறைச்சாங்க? சம்போ செந்தில் இதுவரை ஏன் பிடிக்கப்படலை? சிசிங் ராஜா சம்போ செந்தில் கூட தொடர்புல இருந்தாரா, மொட்டை கிருஷ்ணன் கூட தொடர்பு? சார், இவங்க சென்னையோட A+ கேட்டகரி ரவுடி சார். இவங்களாம் சென்னையோட A+ கேட்டகரி. எந்த கட்சி ஆளுங்கட்சி வந்தாலும் சென்னையோட A+ ரவுடிங்க இல்லாமல் எந்த அரசியல் பண்ண மாட்டாங்க. அதனால A+ ரவுடி சம்மந்தப்பட்டிருக்கானே அதில் முக்கிய புள்ளி சம்மந்தப்பட்டிருப்பாங்க. இவங்களாம் A+ கேட்டகரி ரவுடிகளை, A++ ரவுடிகள் இவங்களாம். சம்போ செந்தில், மொட்டை கிருஷ்ணன், சிசிங் ராஜாலாம் இவங்களாம் வந்து வட சென்னையில் இருக்கின்ற அமைச்சர் கூட தொடர்பு வந்து எல்லாமே சொல்கிறாங்க. அண்ணன் படுகொலையில் இருந்த உடனே நாசர் மினிஸ்டர் கூட இருந்த ஃபோட்டோ வெப்ளிஸ் அனுப்பிச்சா இல்லையா, அந்த வழக்கில் இருந்த ஹரிஹரன் இந்த படத்தை அவர் யாரும் மறுக்கவே இல்லையே. இப்போ இங்கே இருக்கிற சேகர் பாபு சந்தேகம், நான் சொல்கிறேன், சேகர் பாபுக்கு தான் தொடர்ச்ச சந்தேகம் நான் சொல்கிறேமே, அது படுகொலையில் சேகர் பாபுக்கு தொடர்பு இருக்கா சார்? அன்னையில தான் சார் சொல்கிறோம் நம்ம. ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் இதை தான் அதான் சொல்கிறேன். பிஎஸ்பி ஆனந்த் அவர்கள் ஒத்துக்கிறாரா? பிஎஸ்பி ஆனந்த் அவர்கள் செல்வ பெருந்தகை மேலே குற்றச்சாட்டு சொல்கிறேன் சார். செல்வ பெருந்தொகை வந்து ஏற்கனவே வந்து புரட்சி பாரத்திலிருந்து விசிகே போய், விசிகேலேருந்து பிஎஸ்பி வந்து, பிஎஸ்பி வந்து காங்கிரஸ் கட்சி போனவர்.
இவர் பல்வேறு போன இடத்தெல்லாம் பல்வேறு மர்மமான கொலைகள் சம்பவங்கள் நடைபெற்றதாக தான் இங்கே இருக்கிற வரலாறு இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்ன சொன்னால் அஸ்வத்தாமன் A3 இருக்கு. அப்படி அஸ்வத்தாமன் செல்வ பெருந்தகைக்கு அடுத்த கை காட்டி நபர் யாருன்னு சொன்னால் அஸ்வத்தாமன் தான். செல்வ பெருந்தகையோட கண் அசைவு இல்லாமல் அஸ்வத்தாமன் எந்த இது இயங்க முடியாது. அஸ்வத்தாமனுக்கு MP சீட் தருன்னு சொன்னால் யார் பரிந்துரை பண்ணணும்? செல்வ பெருந்தகை மாநில தலைவர் தான் பரிந்துரை பண்ணணும். அந்த MP சீட் எனக்கு தர வேண்டியதாக இருந்துச்சு, ஒரு வழக்கானதுனால தான் வந்து எனக்கு MP சீட் நிப்பாட்டிட்டாங்க, நாங்கள் அரெஸ்ட் ஆனது ஆம்ஸ்டாங்கில் கைது ஆனதுனால துப்பாக்கி காமிச்சு மிரட்டினதுனால தான் எனக்கு MP சீட் இது பண்ணிட்டாங்க, அதுக்கு யார் காரணம்? ஆம்ஸ்டாங் காரணம்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அப்போ அஸ்வத்தாமன் செல்வ பெருந்தகைக்கு தெரியாமல் எதனா மூவ்மெண்ட் பண்ணிருக்க முடியுமா? இல்லை, இப்போ எனக்கு நானே இப்போ குழம்பிட்டேன். ஆக்சுவலி நான் அது கொஞ்சம் ஒரு கிளாரிட்டிக்காக இப்படி கேட்குறேன். PSP ஆனந்த் அவர்கள் சொன்னது மாதிரி ஆம்ஸ்டாங் அண்ணனுடைய படுகொலைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தான் காரணமா, அல்லது அந்நியார் சார்பா ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலை ஆஜராகக்கூடிய அட்வொகேட் திரு பார்த்திபன் நீங்க சொல்ற மாதிரி ஆம்ஸ்டாங் அண்ணனுடைய படுகொலையில அமைச்சர் சேகர்பாபு தான் காரணமா? யார் சொல்றது உண்மை? அந்நியார் சொல்றது, அதாவது அந்நியாருடைய வழக்கறிஞரா நீங்க சொல்றது உண்மையா? PSP தலைவரா ஆம்ஸ்டாங் வழக்கு ஆரம்பத்திலிருந்து விசாரிச்சுட்டு வழி நடத்திட்டு வரக்கூடிய ஆனந்த் அவர்கள் சொல்றது உண்மையா? இது ஒரு பக்கம் குழப்பம். இன்னொரு குழப்பம், அந்நியாருக்கும் ஏன் ஆனந்த் அவர்களுக்கும் எங்க இருந்து சண்டை வந்துச்சுன்னே புரியல, தெரியல. அப்ப என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியாம ஆம்ஸ்டாங்களுடைய ஆதரவாளர்கள் வெளியில இருக்காங்களா? இப்ப என்ன புரிஞ்சுக்கணும், இது எப்படி எடுத்துக்கணும்? இல்ல நான் தெளிவா சொல்லி முடிச்சேன் நான். இப்ப நான் தான் சொல்லல, இது பல மோட்டிவ் அடிப்படையில் பல்நாள் திட்டமிட்டு ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டார். அரசியல் தான், அரசியல் ரீதியாக இதுக்கு சம்பந்தமே இல்லை. இல்ல நான் தான் சொன்னா ரவுடிகள் ஏவப்பட்டார்கள், கூலிப்படையை செயல்பட்டாங்க. இது பின்புலமா இன்றைக்கு அந்த அன்னைக்கு இருக்கின்ற செல்வ பெருந்தகை, சேகர்பாபு முதற்கொண்டு எல்லாம் தான் சொல்றேன் நாங்க. இவங்கெல்லாம் பின்னாடி இருக்காங்க. ஏன் சொல்றேன்னு சொன்னா, செல்வ பெருந்தகை தெரியாம அஸ்வத்தாமன் எந்த மூவ்மெண்ட் செய்ய முடியாது. செல்வ பெருந்தகை ஆல்ரெடி வந்து நம்ம இங்க தலித் தலைவர் யாரும் வளர விடாம தடுக்க வேண்டிய பொறுப்பு. ஆனந்த் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மை. நான் தான் சொல்றேன். BSP ஆனந்த் இல்ல சார், நாங்களும் அந்த குற்றச்சாட்டு சொல்லிட்டு வரோம். நீங்க உங்களுடைய குற்றச்சாட்டு வந்து சேகர்பாபு இல்ல சார், செல்வ பெருந்தகை இங்க ஆளுங்கட்சியில சேகர்பாபு முதற்கொண்டு அனைவரும் சேர்த்து சொல்றேன். நீங்க எல்லாரும் சேர்த்து சொல்றீங்க. BSP ஆனந்த் அவர்கள் செல்வ பெருந்தகை மட்டும் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, சேகர்பாபு ஏன்னு சொல்லி சொல்றேன்னா, முன்னாடியே சொன்னானு இங்கே மெட்ரோ ரயில் திட்டம் வந்துச்சு, அங்கே குடிசையை வந்து காலி பண்ண பார்த்தாங்க, அண்ணன் கேஸை போட்டு போராடி அந்த குடிசையை மீட்டு கொடுத்தாரு. நிலங்கள் அரசு நிலத்தில் வந்து அங்கே மக்கள் வந்து குடிசையை போட்டு அமைச்சாங்க, அந்த குடிசைகள்லாம் காலி பண்ணிட்டு அந்த நிலத்தை பட்டா போடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அந்த நிலத்தை தடுத்தாரு, அதனால வந்து பண்ணாங்க. இன்னைக்கு வட சென்னையில் மிகப்பெரிய ஒரு முதலமைச்சருக்கு அடுத்தபடியே இருக்கிற நபர் யாருன்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கின்ற சேகர்பாபு தான். சேகர்பாபு யாருக்கு ஆள் செயல்படுறேன்னு சொன்னால், ஸ்டாலினுடைய சபரீஷன் அவர்களுக்கு இன்னைக்கு ரியல் எஸ்டேட்டில் சென்னையில் குடிக்கிட்டு பிறகு ஒரு சபரீஷன் தான். சபரீஷன் எந்த நிலத்தை கை காமிக்கிறாரோ அந்த நிலத்தை முடிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு தான் சேகர்பாபு இருக்குது. அப்படி தான் நீங்கள் சென்னையில் எல்லாம் அறியப்பட்ட நபர், அப்படி தான் நீங்கள் சொல்லிட்டு. இப்போ ஆம்ஸ்டாங் அண்ணன் இது மாதிரிலாம் வந்து இந்த மக்களுக்கான நிலத்தை மீட்டு கொடுக்குறாரு, தலித் மக்களுக்கான போராட்டத்தில் பங்கெடுக்கிறாரு, அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களால நம்ம இங்கே இருக்கிற ஆம்ஸ்டாங் இருக்க வரையிலும் இந்த மக்கள்கிட்ட நம்ம எந்த இதையும் நம்ம அப்ரூவ் படுத்த முடியாது, பண்ண முடியாது. இந்த மக்கள் பிரச்சனை நம்மள்ட்ட வர மாட்டேன், யார்கிட்ட போகிறான்? ஆம்ஸ்டாங் தான் போய் நிற்கிறான். அப்போ என்ன பண்ணு சொன்னால், அப்போ இந்த அடையாளத்தை காலி பண்ணால் தான் நம்ம இங்கே வட சென்னையில் நம்ம நிலைநாட்ட முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் ஆளுங்கட்சியோடைய தலையீடும் சேகர்பாபு தலையீடு இருக்குதுன்னு தான் நாங்கள் அணிலிருந்து குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஆனால் இது அபாண்டமான குற்றச்சாட்டாக இருக்கு. இல்லை, பொதுமக்களே ஏற்றுக்க மாட்டாங்களே. ஒரு நிலத்தை அபகரிக்கிறதுக்காக ஒரு அமைச்சர் வந்து ஆம்ஸ்டாங் அவர்களை படுகொலை பண்ணிட்டாருங்கிறது யாருமே நம்ப மாட்டாங்களே, ஏற்றுக்க மாட்டாங்களே. சார் ஏற்றுக்கும்படியா ஃபர்ஸ்ட் இல்லை. என்னன்னா, எந்த ஒரு மோட்டிவும் பார்த்து சொன்னால் சடன் ப்ரொவேஷன் இருக்குது, திட்டமிடல் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், இந்த மோட்டிவ் ஏற்றுக்கணும்னு சொன்னால் 1/2 மணி நேரத்தில் எப்படி காவல்துறைக்கு வந்து ஆற்காடு சுரேஷ் மோட்டிவ் தெரிஞ்சுது? அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணலை, முழுமையாக விசாரிக்கலை, யாரையும் இன்னும் முழுமையாக தெரிஞ்சிக்கல, தெரியாமையே இது வந்து ஆற்காடு சுரேஷ் ரிவெஞ்சிங் மர்டர் தான் அப்படின்னு சொல்லி எப்படி காவல்துறையால குற்றச்சாட்டப்பட்டுச்சு? எஸ், உங்களுடைய கொஸ்டின் செம்ம ஸ்ட்ராங்கான கொஸ்டின். ஆனா BSP ஆனந்த் அவர்கள் பேசும்பொழுது எப்படி சொன்னாங்கன்னா, இது முதலமைச்சரோட தொகுதின்னு அவருடைய முதல் இன்டர்வியூல இருந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்ப இது முதலமைச்சர் தொகுதினா அவர் முதலமைச்சரே சொல்ல வராங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஆனா நீங்க சொல்றது ஒரு இடத்துக்காக ஒரு இடத்தை அபகரிக்கிறதுக்கு ஆம்ஸ்டாங் அவர்கள் இடையூறா இருக்காரு, அதற்காக ஒரு அமைச்சர் வந்து ஆம்ஸ்டாங் அவர்களை கொண்டுட்டாருங்கிறது நம்பும்படியா இல்லைன்னு சொல்ல வரேன். ஏன்னா அவ்வளோ ஆம்ஸ்டாங் அவர்கள் பெரும் தலைவர், ஒரு பெரிய தலைக்கட்டு. அவரை கொன்னா மிகப்பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் தெரியும். அவ்வளோ பெரிய ரிஸ்கை ஒரு சில இடத்துக்காக
ஒரு சில லட்சத்துக்காகலாம் அந்த இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து எந்த அமைச்சரும் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க சொல்லக்கூடிய அலோகேஷன் அந்த குற்றச்சாட்டு வந்து நம்பும்படியா இல்ல, ஏற்றுக்கொள்ளும்படியா இல்ல. ஆனா நீங்க முன்வைக்கக்கூடிய கேள்வி $1,000,000 கொஸ்டின். இல்ல அதான் ஏன் சொல்ல வரேன்னு சொல்றேன்னா, இதெல்லாம் நாங்க பின்னிட்டு நாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இது மாரிலாம் வந்து இது மாரிலாம் அண்ணன் எங்க நல்லா செஞ்சு என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன்னா, கொலை நடந்த 1/2 மணி நேரத்துல ஒரு காவல்துறையால ஒரு 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 பிரேம் பண்ண முடியுது, ஒரு சார்ஜ் பண்ண முடியுதுன்னு சொன்னா, அப்ப காவல்துறை முன்கூட்டி அந்த ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னா நம்ம பார்க்கணும் நம்ம. 1/2 மணி நேரத்துல சொல்றாங்க, கமிஷனர் சொல்றாரு, அப்ப இந்த ரத்தோரு, நாங்க நம்ம ஆம்ஸ்டாங் 3 முறை எச்சரிச்சோம். இது அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு 3 முறை எச்சரிச்சுன்னு சொல்றாரு. உடனே அடுத்த 1 மணி நேரத்துல மறுக்கிறாரு. இல்ல நாங்க அப்படியான உளவுத்துறை ஐஜி சொல்றாரு, நாங்க அப்படிலாம் செய்யலன்னு சொல்றாரு. ஒருவேளை இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்றது உண்மையா இருக்கு பட்சத்துல, நீங்க சொல்லிட்டீங்க பிஎஸ்பி ஆனந்த் அவர்கள் திமுக ஆளுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப திமுக ஆள் அப்படிங்கிறது உண்மையா இருந்தால் அங்கிருந்து பிஎஸ்பி ஆனந்த் அவர்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கும். ஆம்ஸ்டாங் அண்ணனுக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, இந்த இடத்துல அவர் சேஃப் கார்டு பண்ணுங்கன்னு முதல் தகவல் ஆனந்த் அவர்களுக்கு தானே வந்திருக்கும். அப்ப அவர் அண்ணனை இது பாதுகாத்து இருப்பார்ல, இதெல்லாம் ஏன் நடக்கல? இல்ல எங்களுக்கு அதான் தான் சந்தேகமா இருக்கு எங்களுக்கு. நாங்களும் அதை எல்லாம் சந்தேகப்படுறோம். என்னன்னா எங்களை யாரும் நம்ப முடியல. என்ன சொல்றேன்னா, சம்பவம் நடந்த 1/2 மணி நேரத்துல காவல்துறை சொல்றாங்க, நான் 3 முறை எச்சரிச்சோன்னு சொல்றாங்க. அவர் எச்சரிச்சோம், நாங்க வார்ன் பண்ணோம், அவர் அண்ணா வந்து இருக்கல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு 1/2 மணி நேரத்துல என்ன பண்றாங்க, இது ஆற்காடு சுரேஷ் பதில் கொலைன்னு சொல்றாங்க. அக்யூஸே முழுசும் பிடிக்கப்படல. அதன் பின்னிட்டு இது ஒரு ரவுடி, சென்னையில இருந்த ரவுடிங்களுக்கு ரவுடி கேங் வார் மாதிரி வந்து சொன்னாங்க. இது அதன் பின்னிட்டு அதை தாண்டி இந்த கேங் வார் இல்ல, ரவுடி கொலை இல்ல, ஆற்காடு சுரேஷ் கொலை இல்ல, இவர் வந்து இது அரசியல் படுகொலைன்னு சொல்லி ஸ்டாண்ட் எடுத்த பிறகுதான் அவரை பத்தியான சமூக வலைத்தள வீடியோக்கள், அண்ணன் ஆம்ஸ்டாங் பத்தி சமூகத்தள வீடியோக்கள் எவ்வளவு பேர் படிக்க வச்சிருக்காரு, இவர் வந்து சட்டம் படிக்க வச்சிருக்காரு, சென்னையில் மட்டும் இல்லாம கிராமப்புற மாணவர்கள் நிறைய பேர்த்த வந்து படிக்க வச்சிருக்காரு, உதவி பண்ணியிருக்காரு, தங்க வச்சிருக்காரு, அவர் ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமூகத்தில் வீடியோ வந்த பிறகு தான் என்ன பண்ணான்னு சொன்னா, அந்த ரவுடி 2 ரவுடிக்கு நடந்த படுகொலை மாறி இவர் வந்து இது அரசியல் படுகொலை அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் பேசப்பட்டுச்சு. நான் இது இப்படியே இருக்கட்டும் சார். ஆம்ஸ்டாங் அவர்களை படுகொலை பண்ணது யாருன்னு கண்டிப்பா அந்நியாருக்கு தெரியும் அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க. அந்நியார் உங்ககிட்ட மனசு விட்டு பேசியிருக்காங்களா? என்னோட கணவரை ஆம்ஸ்டாங் அவர்களை இன்னார் தான் கொலை பண்ண சொன்னது, இன்னார் தான் ஆள் ஏவி விட்டது அப்படின்னு உங்ககிட்ட மனசு விட்டு பேசியிருக்காங்களா? அண்ணி எங்கள்கிட்ட நிறைய விஷயம் மனம் விட்டு பேசியிருக்காங்க. அவங்களோட மன வலிகள்லாம் யாராலையும் தாங்கிக்க முடியாது. இன்னைக்கு வந்து பாப்பா கேட்குறாங்க, சாவித்திரி பாய் அப்பா எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களோட மனவலி எவ்வளோ இருக்கும். அண்ணி அதுக்கு முன்னாடி யார் பார்த்துன்னு தெரியல, வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அண்ணியை அவங்க அண்ணன் திருமணம் பண்ண பிறகு இது பண்ண பிறகு அவங்க வீட்டை விட்டு வெளியில் பார்க்குறதுனா அதிசயம். நாங்களே வீட்டுக்குள்ளே போனால் கூட ஒரு சிறிய புன்னகை தான் இருக்கும். அதன் பிறகு அவங்க வெளியிலே வரவே மாட்டாங்க. அண்ணியை வந்து ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அப்போ அண்ணன் வீடு கட்ட ஆரம்பித்தார் இல்லையா, அந்த வீட்டில் ஒரு பேலஸ் மாதிரி கட்டணும் ஆசைப்பட்டார் பாப்பாவுக்கு அன்னிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்படி ஒரு தனக்கு ஒரு 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 மிக சந்தோஷமாக யாரும் கிடைக்காத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை அண்ணன் கிட்டத்தட்ட அண்ணியை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பல ஆண்டுகள் காத்திருந்து அது அண்ணன் வந்து இது பண்ண பிறகு கூட வந்து காத்திருந்து அதன் பின்னிட்டு அண்ணன் திருமணம் பண்ணிட்டாங்க. தன் காதலித்து ஏற்றுக்கொண்ட கணவர் வந்து இன்னொருத்தர் கொலை செய்ய போறான்னு தெரிஞ்சு அவங்க சும்மா இருப்பாங்களா? அன்னைக்கு தெரியுமா சார் யார் கொள்ளுங்க? எப்படி சார் தெரியுது? எப்படி சார் ஏத்துக்கிறாங்க மக்கள்? இது தெரியாதா? எப்படி தெரியும்? அவங்க எப்படி தெரியும்னு கேட்கறேன். தெரிஞ்சா சும்மா விட்டுருப்பாங்கன்னு கேட்கறேன் நான். தன் கணவன் நான் இவ்வளோ ஒரு சொகுசான ஒரு வாழ்ந்த வாழ்க்கையை வந்து இழந்து இன்னைக்கு பாப்பாக்கு பதில் சொல்ல முடியாம இன்னைக்கு வந்து பல பேர்லாம் இன்னைக்கு அண்ணி கேள்வி கேட்குற இடத்துல நிற்கிறாங்களே. இன்னைக்கு அது மாதிரி நிற்க முடியுமா? என்ன பேசிக்கிறாங்கன்னா, திமுக கொடுத்த ஒரு ஆஃபர் அண்ணி ஏத்துக்கிட்டாங்க, அதனாலதான் இந்த கேஸ்ல அமைதியாயிட்டாங்க அப்படின்னு அண்ணி அது மீது சில பேர் விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. இல்ல எந்த விதத்துல அண்ணி அமைதியாயிட்டேன்னு சொல்லுங்க பாப்பா. யார் சொல்றாங்கல்ல, எந்த வித அண்ணி அமைதியாயிட்டாங்க? நாங்க ஆரம்பத்துல வள்ளூர் கோட்டத்துல அந்நியார் தலைமை ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அந்நியார் தலைமையில ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு வள்ளூர் கோட்டத்துல. அதன் பின்னிட்டு நாங்கள் 3 முறை வந்து நாங்களே போய் சீஃப் செக்ரட்டரி சந்தித்தோம். நாங்கள் சீஃப் செக்ரட்டரி சந்தித்து எங்களுக்கு இந்த வழக்கில் வந்து நியாயம் கிடைக்கணும், இது பண்ணி கொடுக்கணும், நான் கேட்குற அட்வொகேட்டை வைக்கணும்னு சொல்லிட்டு மனு கொடுத்தோம். நாங்கள் கொடுத்த மனுவை மறுத்துட்டு திமுக அரசு என்ன பண்ணாங்க, வேற 2 அட்வொகேட் நியமித்து கொடுத்தாங்க. நாங்கள் வழக்கிற பாப்பா முகன் அட்வொகேட் வைக்க சொல்லி கேட்டாங்க. இதே தலைமையில செயலை சந்திச்சோம். நாங்கள் இன்னைக்கும் பதிவு இருக்குது, மறுக்க முடியாது. நாங்கள் கேட்டோம்.
அப்போ என்ன பண்ணாங்க, நாங்கள் கேட்ட உடனே அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, அதை மறுத்துட்டு இன்னொரு சீனிவாசன் பிள்ளைன்னு சொல்லி அட்வொகேட்டை வச்சு ஜியோ பாஸ் பண்ணி வெளியிட்டாங்க. அதன் பின்னிட்டு நம்ம என்ன பண்ணோம், சரி இந்த வழக்கை வந்து ரெடி பண்ணி நம்ம அடுத்து கட்டத்துக்கு கொண்டு போனாங்கள, அவசர அவசரம் வழக்கு சிபிஐ கினோஸ் தரப்புல கொண்டு போயிட்டு ஆனந்த் தரப்புல சிபிஐ கேட்டு வழக்கு போட்டாங்க. ஆனா சிபிஐக்கு போனது நான் சொல்லி முடிச்சிடறேன். வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டால் சந்தோஷம் ஏற்றுக்கிட்டோம். சரி யாரோ ஒருத்தர் சிபிஐ வழக்கு போடுறாங்க, நான் போகிறதுமே அவங்க போட்டேன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த வழக்கில் ரொம்ப கம்மியான சாராம்சம் இருக்குது. வழக்கில் தள்ளுபடி செய்வதற்கான அனைத்து முகாந்திரமும் அதில் இருக்கிறதுனால என்ன பண்ணேன்னு சொன்னால், இந்த வழக்கை வந்து தள்ளுபடி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த வழக்கை ஸ்ட்ராங் பண்ண என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னு சொன்னால், இல்லை ஒரு கேஸ் சிபிஐ சார் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே போகும். அதான் சொல்கிறேன், தப்பாக புரிஞ்சுங்க. அதான் சொல்கிறேன்னா, நாங்கள் சிபிஐ ஆர்டர் ஆகி உத்தரவாகி போட்ட பிறகு நான் சிபிஐ கேட்கல. கீனோஸ் அவர் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கோட தம்பி பிரதர் கீனோஸ் அவர்கள் மனு போட்ட பிறகு அந்த மனு வந்த நாளே தெரிஞ்சிருச்சு, இது மாதிரி இந்த வழக்கில் வந்து சரியாக அவங்க வந்து ப்ரேயர் வைக்கல, அந்த முகாந்திரம்லாம் கொஞ்சம் எல்லாம் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கம்மி ப்ரேயர் லோயர் நம்ம ஓப்பனாகவே கேட்க அந்த ப்ரேயர் ஒரு சொல்லி முடிச்சு சொல்லி ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அந்த படுகொலை இந்த கேஸ் சிபிஐக்கே போனாலும் தோத்து போகணும் அப்படின்னு பாண்டடா கேஸை வீக் ஆக்குறாரா ஆனந்த்? இல்லை அதான் சொல்ல வரேன் நான். நீங்க சொல்ற குற்றச்சாட்டு அப்படிதான் இருக்கு. அப்படிதான் எங்களுக்கு தோணுது. எங்களுக்கு அதனால தான் நீங்க ஆனந்த் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்க இடைச்சொருகளா நீங்க உள்ள போறீங்க. ஆனந்த் அவர்கள் அப்படிதான் சொன்னாரு. அவர் என்னன்னா, அவர் வந்து உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்னு சொல்றாரு. இடைச்சொருகளுக்கும் இன்டர்வினருக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்காரு. அவரு ஏன் அப்படி திரும்ப திரும்ப இந்த குற்றச்சாட்டு சார், ஒண்ணு இம்ப்ளிமெண்ட் வேற, இன்டர்வினர் வேற. இன்டர்வினர்னு சொன்னா நான் இல்லை ஒன்னாத்த பார்ட்டி, நானும் பாதிக்கப்பட்ட நபர்கள், எங்க தரப்பு நான் இது நீங்க கேட்கணும் அப்படின்னு இன்டர்வினர் பெடிஷன். இடைச்சொருகள்னு சொன்னா இம்ப்ளிமெண்ட் சொன்னா உள்ள சொருகிறது, ஒரு விஷயத்தை கொண்டு உள்ள சேர்த்துறது. நீங்க டெக்னிக்கலா சொல்றீங்க, பொதுமக்களுக்கு புரியுற மாதிரியே ஒரு ஜேர்னலிஸ்டாவே கேட்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இடத்துல இன்னைக்கு ஆனந்த் அவர்கள் உட்கார்ந்துருக்காரு. அப்ப என்னதான் ஒரு பிஎஸ்பி தமிழ்நாடு கட்சியோட தலைவரா இருந்தாலும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது அலாதியான அன்பு வச்சிருந்தவர் ஆனந்த் அவர்கள். அப்ப ஆம்ஸ்ட்ராங்களுடைய கேஸ் ஜெயிக்க தான் ஆனந்த் அவர்கள் நினைப்பாரு. எப்படி அவர் வாண்டடா தான் இந்த கேஸ்ல தோக்கணும்னு எப்படி நினைப்பாரு, எப்படி அவர் சிபிஐக்கு கொண்டுட்டு போயிருப்பாரு. அப்படி இருக்கும் பொழுது அப்ப ஏதோ ஒரு மர்மம் பிடிச்சி உள்ளுக்குள்ள இருக்குங்கிற மாதிரியே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இதுல ஆனந்துக்கு என்ன லாபம்? அப்ப அதுல ஆனந்த் அவர்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கேஸை தோற்பதன் மூலமா என்ன லாபம்? அல்லது அவர் வீக்கான அட்வொகேட்டா? நீங்க அப்படிதான் சொல்ல வரீங்க? இல்ல வீக்கான அட்வொகேட்டான்னு சொல்லி அவரை பத்தி நாம வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணல, விருப்பப்படல, அப்படி சொல்லவும் இல்லை. நாம என்ன சொல்றோம்னா, ஒரு மனுவின் மீது ஃபர்ஸ்ட் மனு போடுறாங்க, ஒரு சிபிஐ கேட்டு மனு போடுறாங்க. நாங்கள் ஆல்ரெடி மனுக்கான ப்ரிப்ரேஷன் இருக்கிறாங்க. இந்த வழக்கை வந்து எப்படி சிபிஐ கொண்டு போகிறது, ஒரு டீம் ஆஃப் அட்வொகேட் வச்சு எல்லாம் வந்து இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன இந்த என்னென்ன லேக்னோ இருக்குது, இது எப்படி நான் ஃபில் பண்ணணும், என்ன செய்யணும்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம குறிப்பாக என்னன்னு சொன்னால், இந்த வழக்கில் வந்து ஐடி பீரியட் வந்து கண்டெஸ்ட் பண்ணல. இந்த பக்கத்தில் தான் நடந்த சம்பவம் நடந்திருக்கு. நடந்த பிறகு வந்து ஹெல்மெட்டு, ஜுமோட்டோ ட்ரெஸ்ஸு வந்த நபரில் இருக்காங்க. இப்போ இவங்களாம் வந்து அதே மாதிரி ஹெல்மெட் போட்டு இது பண்ணி ஐடி பீரியட் வந்து நடத்தணும். அது கவலத்தில் நடத்தவே இல்லை. ஒன்று. ரெண்டாவது விஷயம்னு சொன்னால், இதில் இருக்கிற சம்போ செந்தில் வந்து அதர் கம்யூனிட்டி, எஸ்சி சரி கிடையாது. மொட்டை கிருஷ்ணன் எஸ்சி கிடையாது. ஹரிஹரன் சொல்லி ஒருத்தர் இருக்கு, அப்படி அவர் தான் வந்து எல்லாத்தையும் மொபிலைஸ் பண்றாரு. ஆம்ஸ்ட்ராங்கோட கேஸ்ல ஜாதியும் தலையிடு. ஆமாங்க, அதாங்க சொல்றாங்க. அரசியல் தானே தலையிடு, ஜாதியமா தலையிடு. சாதி ரீதியான அரசியல் படுகள் தான் நான் சொல்றேன் நாமன்னு சொல்லிட்டு ஏன் சொல்றேன்னா, இது 3 பேர் நான் தலித். இப்போ இந்த 3 நான் தலித் ஒரு எஸ்சி தலைவரை கொள்றாங்கன்னு சொன்னா, அந்த ஆட்டோமேட்டிக் என்னன்னு எஸ்எஸ் ஆக்டை போடணும். எஸ்எஸ் ஆக்டை போட்டேன்னு சொன்னா விக்டிம் ரைட் வந்துடும். நீ என்னை பெட்டிஷன் நீங்க ஃபைல் பண்ணாலும் விக்டிம் தெரியாம ஆர்டர் போட முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ காவல்துறை, நாங்கள் வந்து ஜேசியை வந்து 5 முறை சந்தித்தோம். கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேலே டிஸ்கஸ் பண்ண, 5 முறையில் 10 மணி நேரத்துக்கு மேலே டிஸ்கஸ் பண்ணிருப்போம். நாங்கள் இந்த எஸ்எஸ் ஆக்ட் ஏன் அதில் சேர்த்தணும், இல்லை என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன் ஜேசி ஏன் அந்த எஸ்எஸ் ஆக்ட் சேர்த்தலை இந்த வழக்கில்? அப்போ எஸ்எஸ் ஆக்ட் சேர்த்துனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுவாங்க. யாரு அண்ணியோ இல்லை வீணமணியோ உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வரதை யார் விரும்பலை? காவல்துறை அரசு விரும்பல. அதான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஏன் காவல்துறை விரும்பல? வந்த உண்மை கண்டுபிடிச்சிருவாங்க, மத்த எல்லாம் சேர்த்து சொல்லுவாங்க. ஆனந்த் உள்ள இருக்கார்ல, அவர் உண்மை கண்டுபிடிச்சிருவாங்க. அவர் பெடிஷன்ல எஸ்எஸ் ஆக்ட் சேர்த்து ஏன் பெடிஷன்ல ஏன் போடல? ஏன் போடல? அவர் தான் கேட்கணும். அவரை கேளுங்க, ஆனந்த கேளுங்க, ஏன் நீங்க ஏன் போடலன்னு சொல்லிட்டு.
ஏங்க இல்ல சார், ஆனந்த் அவர்கள் என்ன சொன்னார்னா, அந்த 12 பேருக்கு ஜாமீன் கிடைச்சதுக்கு அந்நியாருடைய அட்வொகேட் நீங்க தான் காரணம், ஓப்பனா உங்க மீது குற்றச்சாட்டு முன் வச்சுட்டாரு. நான் அதான் அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், ஆம்ஸ்ட்ராங்கோட கேஸ்ல ம். ஆனந்த் அவர்கள் உங்களுடைய அட்வொகேட் டீம் வீக்கா இருக்கா, அந்நியாருடைய அட்வொகேட் டீம் வீக்கா இருக்கான்னு கேட்டேன். ம். நீங்க உள்ள வந்ததுதான், அதாவது அந்நியாருடைய அட்வொகேட் உள்ள வந்ததுதான் ஜாமீன் கிடைச்சதுக்கு காரணம்ட்டாரு. அப்ப யாருடைய அட்வொகேட் டீம் வீக்கா இருக்கு? அவர் என்ன பண்ணுவாரு சார், வெற்றி கிடைச்சா நான் தான் பாரு, தோல்வி பெற்ற உங்களை தள்ளி விட்டுருவாரு. ஆனா சிபிஐக்கு போனதுக்கு அவர் தானே காரணம், சார் ஆனந்த் தானே சார். காரணம். நான் அதான் சொல்றேன்ல சார், சொல்றேன்ல, சிபிஐ பெட்டிஷன் அவங்க போட்டது ஒரே டைம் தான். அவங்க ஒரு பெட்டிஷன் போட்டாங்க, அது விசாரணை வந்துச்சு. விசாரணையில் என்ன பண்ணா, அந்த பெட்டிஷனில் வந்து நிறையா முகாந்திரம் இல்லாமல் இருந்துச்சு. நான் படித்து பார்த்தோம். வழக்கு அமர்வு எண் மாற்றப்பட்ட பிறகு கிரே நம்பரில் வந்து பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அது தப்பு, நாளைக்கு இந்த கிரவுண்ட்ஸ் எடுத்தா, ஸ்டாண்ட் எடுத்தா அது வந்து என்ன ஆயிரும், டிஸ்மிஸ் ஆகிடும் வாய்ப்பு இருக்குது. டிஸ்மிஸ் ஆயிடக்கூடாது. ஏன்னா சேம் கிரவுண்ட்ஸில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சிபிஐ ப்ரிப்பேர் இருக்கோம். நம்ம சிபிஐ கேட்க வேண்டிய நம்ம தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மள்ட்ட அன்னிட்டு டிஸ்கஸ் பண்ணல, யார்ட்டையும் கேட்கல, யார்ட்டையும் முடிவு பண்ணல. அவங்களா அண்ணன் கீனோ சார்பை வச்சு பெட்டிஷன் வச்சு போட்டாங்க. அப்போ பார்க்கணும் பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகிடுச்சுன்னா நாம் நாளைக்கு சிபிஐ கேட்க முடியாது. வழக்கு நம்ம எல்லாம் உண்மைத்தன்மை தெரிஞ்சு கேட்கல நம்ம சிக்கலாயிருன்னா ஆல்ரெடி இதே சேம் ப்ரேயர் டிஸ்மிஸ் ஆனதுனால எனக்கு அலோவ் பண்ண முடியும், என்டர்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லி நாளைக்கு நீதிமன்றம் மறுத்தனால நம்ம என்ன பண்ணுறேன்னு சொன்னால், இன்னும் அந்த போட்டிருக்க பெட்டிஷன் எப்படி தரமாக ரெடி பண்ணி போடுறது நம்ம அப்படின்னு சொல்லி தான் அந்த பெட்டிஷன் விசாரணையில் இருக்கும்போதே நாங்கள் பெட்டிஷன் தயார் பண்ணி போடுறோம். இந்த கீனோ தரப்பு மனு எந்த நீதிபதி ஏற்றுக்கிட்டாரோ, எது அட்மிட் பண்ணாரோ அதுவே அதே நீதிபதி எங்க மனு ஏற்றுக்கிட்டாரு. அப்போ நீதிபதி தெரிஞ்சு என்ன பண்ணுறீங்களாப்பா, வேணாப்பா ஆல்ரெடி போட்ட மனுவே சரியா இருக்குது, நீங்க போட்ட மனு வேணாம்னு சொல்லி நீதிபதி மறுத்துக்கலாமா? 15 பேருக்கு ஜாமீன். அதான் சொல்ல வரணும். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னா, அப்போ நாங்கள் வந்து மனுவை போடுறோம், எங்க மனு நீதிபதி ஏற்றுக்கிறாரு, 2 நோட்டீஸ் போடுறாரு. நீதிபதி 1 மாத காலத்தில் முன்கூட்டியே மாறிடுறாரு, வேற பெஞ்சுக்கு. வாண்டடா மாறுறாரு. வாண்டடானா மாற்றப்படுறாரு. ஆனா நீதிபதியை நீங்க வெறுப்பேத்துனீங்க, அதனாலதான் ஜாமீன் கிடைச்சதுன்னு ஆனந்த் அவர்கள் சொல்றாரு. இது வந்து டிஸ்ட்ரிக்ட், நான் சொல்றது ஹைகோர்ட்ல, இது வந்து இவர் சொல்றது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து பெயில் கிடைச்சது. நான் சொல்றது ஹைகோர்ட்ல வேல்முருஜே 1 மாசம் கழிச்சு தான் பெஞ்ச் மாறணும். சப்போஸ் 1 மாசம் கழிச்சு மாறிருந்தானா 2 பெட்டிஷன் சேர்த்து ஆர்டர் போட்டிருந்திருப்பாரு. அவரு முன்னாடி 1 மாசம் முன்னாடியே மாறினதால என்ன பண்ணாருன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் விசாரணை எடுத்தார் இல்லையா, அதில் மட்டும் சிபிஐ விசாரணை வந்து அலோவ் பண்ணி ஆர்டர் போட்டுறாரு. அந்நியார் போட்ட பெட்டிஷன் பெண்டிங் இருக்கு ஆச்சுங்களா. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னு சொன்னால், அடுத்த பிறகு எங்கள் பெட்டிஷன் வந்து விசாரணைக்கு வரக்குள்ள, சஜஸ்மெண்ட் வரக்குள்ள ஆல்ரெடி இந்த பெட்டிஷன் சிபிஐ மாற்றிட்டாங்க. அதில் வந்து கம்மி கிரவுண்ட்ஸ் இருக்குது, நாங்கள் நிறைய கிரவுண்ட்ஸ் கேட்டிருக்கோம். ஏன்னா எஸ்எஸ் சொன்ன பார்த்தீங்களா, எஸ்எஸ் ஆக்ட் சேர்த்துட்டிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாம் ரைட் அதில் வந்துடும். அட்வொகேட் நான் நியமிக்கிற எங்களுக்கு உரிமை வந்துடும். அந்த வழக்கு டெய்லியும் ஃபாலோ பண்ணுற உரிமை வந்துடும். இந்த வழக்கில் எந்த அக்யூஸ் தரப்புல எந்த பெட்டிஷன் போட்டாலும் எங்கள் நாலேஜெலாம் போட முடியாது. அதனால் இந்த இதெல்லாம் சேர்த்துங்க. சம் கிரவுண்ட்ஸ்லாம் திருவன் என்கவுண்டர் பற்றி பாதியெல்லாம் மறைச்சிருக்காங்க. என்கவுண்டர் பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயத்தை கிளப் பண்ணிலாம் வந்து பண்ணுன்னு சொல்லி கிளப் பண்ண சொல்லி தான் கேட்குறோம், மிர்ச் பண்ண சொல்லி தான் கேட்குறோம். அந்த ஆர்டர் போட்டு தப்பு நாங்கள் எங்கேயும் வாதாடல. நாங்கள் சிபிஐ ஆர்டர் போட்டு தப்பு நாங்கள் வாதாடுறோமா? ஏன்னா அன்னி தரப்பில் என்ன பெட்டிஷன் போட்டிருக்கோமா? அவங்க போட்ட பெட்டிஷனோட எங்கள் பெட்டிஷன் சேர்த்து விசாரிங்க, ஏன்னா நாங்கள் நிறைய கிரவுண்ட்ஸ் கேட்டிருக்கோம்னு சொல்லி தான் நாங்கள் சொல்கிறோம். சரி, அப்போ என்ன பண்ணுறாருன்னா சதீஷ்குமார் ஜே சரி அவங்க வந்து ஆர்டர் காப்பி வரட்டும், ஆர்டர் காப்பி வந்தோடனே நான் மெர்ஜ் பண்றேன்னு சொன்னாரு. இவ்வளவு டெக்னிக்கலா சொன்னா மக்களுக்கு புரியாது, அதனால கொஞ்சம் புரியுற மாதிரி கூட சொல்லலாம். அப்ப ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கேஸ்ல அவ்வளவு பெரிய ஓட்டைகள்லாம், எல்லா ஓட்டையுமே பயன்படுத்தி குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெளியில வந்திருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட 15 பேர் வெளியில வந்துட்டாங்க ஜாமீன்ல. இப்ப இதனால யாருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கா? குறிப்பா அந்நியருடைய, குழந்தைகளுடைய உயிருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கா? போலீஸ் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு? அதான் சொன்னேன், அந்நியார் உயிருக்கு இன்னும் அச்சுறுத்தல் இப்போ மிகப்பெரிய வந்து இன்னும் ஃப்ரீயாக எங்கேயும் வெளில போக முடியல. கட்சி ஆரம்பிச்சு கட்சி நிகழ்ச்சி கூட வெளில எங்கேயும் போக முடியல. அண்ணன் வீரமணியன் இருக்காரு. இந்த பிணையில் வந்த கைதிகள் எல்லாம், அந்த அக்யூஸ்ட் எல்லாருமே இங்கே சுற்றி சும்மா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதான். அவர்லாம் ஃப்ரீடமாக இங்கே வெளியில போக முடியல. சரி, வீட்டில் முடக்கி தான் கிடக்கிறாரு. உங்களுடைய வாதத்தைப்படி டிஎஸ்பி ஆனந்த் அவருடைய அட்வொகேட் டீம் வீக்காவே இருக்கட்டும், நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? நீங்க ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட்ஸை முன் வச்சு அந்த 15 பேருக்கும் ஜாமீன் கிடைக்க விடாம பண்ணிருக்கலாம்ல. அப்ப நீங்களும் வீக்கா இருக்கீங்க. இல்ல, நான் என்ன சொன்னா, நான் வீட்டு ஆனந்த தரப்புல வந்து ஆனந்தனே ஆர்குமெண்ட் பண்ணாரு, கேஸ் வந்து வாதாடினாரு. சில ஆடியோஸ் நானும் கேட்டேன், அவர் பண்ணாரு. அவருடைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து கேட்டிருப்பீங்க, மிகப்பெரிய விவாதமானுச்சு. அவருடைய ஆர்குமெண்ட் பாதகமானுச்சா? ஆமா. எப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க வந்து நாகேந்திரன் உயிரோடு இருக்காருன்னு சொல்லி சொன்னாரு. நாகேந்திரன் சாவல், நீ பார்த்து நாகேந்திரன் சாகல, நாகேந்திரன் உயிரோடு இருக்காருன்னு சொன்னாரு. இந்த காவல்துறை 3 அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லைங்களா, இந்த 3 மோட்டிவ் இல்லைன்னு சொல்லி சொன்னாரு.
நம்ம என்ன சொன்ன பத்தியில 3 மோட்டிவ். சம்போ செந்திலுக்கு ஒரு மோட்டிவ், ஆற்காடு சுரேஷ்க்கு ஒரு மோட்டிவ், நாகேந்திரனுக்கு ஒரு மோட்டிவ். நாம என்னன்னு சொன்னா இந்த 3 பேரும் மோட்டிவ் இருக்கு. இவங்க பின்புலத்துல வேற முக்கிய அரசியல் புள்ளிகளும், செல்வ பெருந்தகை நபர்களும், அமைச்சர் சேகர்பாபு நபர்களும் மற்ற நபர்கள் இருக்கிறாங்க. இதை கண்டுபிடிங்கன்னு சொல்லி தான் கேட்கறோம். இவர் என்ன சொல்றான்னா இந்த 3 மோட்டிவ் எங்களுக்கு கிடையாது. இந்த 3 மோட்டிவ் பொய். ஆற்காடு சுரேஷ் அண்ணனும் பேசி சமாதானம் ஆயிட்டாங்க. சம்போ செந்திலுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாகேந்திரன் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாகேந்திரன் சாகவே இல்லை, உயிரோடு இருக்காரு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஆர்கியூ பண்ணாரு. சரி, இப்படி ஆர்கியூ பண்ணால யார் காரணம்னு சொன்னாரு? எதுக்கு ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் படுகொலைக்கு இந்த 3 பேருக்கும் காரணம் இல்ல, தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. யார் காரணம், யார் கொன்னா அப்படின்னு சொன்னாரா? அதான் சொல்றேன் நானு. அப்ப நம்ம என்ன பண்ணு சொன்னா இந்த வழக்குல அந்த குற்றவாளிகளுக்கான கைது பண்ணுவதற்கான ரிமாண்டில் வச்சிருப்பதற்கான காரணத்தரம் நீதிமன்றம். நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அட்வொகேட் ஆனந்த் அவர்கள், பிஎஸ்பி ஆனந்த் அவர்கள் அவ்வளோ வீக்கான அட்வொகேட் கிடையாது. நிறைய சக்சஸ் ஆன கேஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. எத்தனை கேஸ் சொல்லுங்க பாப்போம். இல்லையா? எத்தனை கேஸ் இல்லங்கிறீங்களா? நினைக்கிறேன்னா கொலை வழக்குல இந்த கொலை வழக்கு நடத்தி அவர் சக்சஸ் பண்ணாருன்னு கொலை வழக்கு சொல்லுங்க. இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. அப்ப நீங்க சொல்றது நான் உண்மைன்னு என்னால நம்ப முடியல. உண்மையா இருந்தா ஒரு அட்வொகேட் இவ்வளவு வீக்காவா ஆர்குமெண்ட் முன் வைப்பாங்க கோர்ட்ல? இல்ல, அது அவர்தான் ஏன் வச்சான்னு அவர்தான் கேட்கணும். நீங்க சொல்றது எந்த வகையில உண்மைன்னு மக்கள் நம்புவாங்க? நியூஸ் செய்தியிலே வந்துச்சே சார். ஆனந்த் ஆர்கியூ பண்ணது செய்தியிலே வந்துச்சே. ஆம்ஸ்ட்ராங் தரப்பு வாதம் நாகேந்திரன் சாகவே இல்லை, தமிழ்நாடு அரசு வந்து சர்ஜரி பண்ணி வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அனுப்பி வச்சிருன்னு சொல்லி நியூஸ்லேயே வந்துச்சே சார். சார், நீங்க சொல்றது உண்மையா இருக்கிற பட்சத்துல ஆம்ஸ்ட்ராங் அவரோட படுகொலையில யாரெல்லாம் கைது செய்யப்பட்டாங்களோ அவங்களெல்லாம் வாண்டடா அவரே ஜாமீன் கொடுத்து வெளில போங்கன்னு சொல்ற மாதிரி அப்படி அனுப்பி வச்சு அப்படிதான் எங்களுக்கு தோணுது. எங்களுக்கு அப்படிதான் அனுப்பி வச்சிருக்க மாதிரி தான் தோணுது. ஏன்னு சொன்னா சார் 17 மாசமா இந்த 3 மோட்டிவேட்டிவ் பிள்ளை உள்ள ஜெயில வச்சிருக்காங்க. இதுல சரி, ஆனந்த் அவர்கள் இதுல இப்படி ஆர்குமெண்ட் பண்ணி இந்த கேஸை சொதப்புனதாவே இருக்கட்டுமே, இந்த இதுல ஆனந்த் அவர்களுக்கு என்ன லாபம் இருக்க முடியும்? இல்ல, அவர் அறியாமையில பண்றாரா இல்ல தெரிஞ்சு பண்ண அவ்வளவுதான் கேட்கணும். நம்ம அந்த கேள்வி அவர்கிட்ட தான் கேட்கணும். நம்ம அறியாமையில பண்றாரா கேட்ற வேண்டியதானே. அந்நியார் இருக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இல்ல. ஆனா அந்நியார் அவர்கள் கேட்டா ஆனந்த் அவர்கள் அந்நியார் கேட்டா உடனே அந்நியார் வந்து திமுக ஈக்குதுங்கிறாரு. ஒண்ணு நேரடியா பேசி தீர்த்த வேண்டியதானே. இல்ல, அதான் சார், அந்நியார் கேட்டா உடனே அந்நியார் வந்து திமுக இயக்குது நீ மிரட்டுறாங்கன்னு சொன்னாலும் சொல்லுவார். அவரு அந்நியார் மிரட்டுறாங்கன்னு யாருமே சொன்ன நம்ப மாட்டாங்க சார். சார் அவர் சொல்றாரு சார், அந்நிய திமுக தான் இயக்குதுங்கிறாரு. இவ்வளவு குற்றச்சாட்டு அவர் பக்கம் வச்சுக்கிட்டு அந்நியார் இயக்குதுன்னு சொல்றாரு. ஆனா நீங்களும் அதுதானே சொன்னீங்க. என்ன ஆனந்த் அவர்கள் திமுக தான் இயக்குது நீங்க? ஆமா, நானும் தான் சொல்லி சொல்றேன். ரெண்டு பேருமே திமுக தான் குறை சொல்றீங்க. ஆனா யாரு உண்மையுமே யார் திமுக இயக்குறா, யார் சொல்றது உண்மை பொய்ங்கிறது தான் புரிய மாட்டேங்குது. நான் தான் சார் என்ன சொல்றேன்னு சொன்னா, அண்ணன் சமத்துவன் படுகொலை வழக்குல எப்படி வெற்றி பெறுறதுன்னு தான் பார்க்கணும். எஸ், எப்படி இந்த வழக்கு நியாயம் கிடைக்குன்னு பார்க்கணும். எப்படி வந்து நாம் வந்து இந்த வழக்கை வந்து நாம் வந்து காவல்துறை போட்டுக்க சாட்சிட்டு மற்ற இன்னும் குற்றவாளிகள் இன்னும் பிடிக்கப்படாமல் இருக்கிற சம்போ செந்தில், மொட்டை கிருஷ்ணனை பிடிப்பதற்கான இணைந்து செயல்படணும். ஆனா ஒரு ஜேர்னலிஸ்டா எனக்கு நம்பிக்கை போச்சு. ஆனந்த் அவருடைய அந்த இன்டர்வியூக்கு அப்புறம், உங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய படுகொலையோட இந்த கேஸ் நீர்த்து போச்சு, செத்து போச்சுங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை, அவர் தோட்டத்தை உருவாக்க நினைக்கலாம். ஆனால் அப்படி விட மாட்டாங்கன்னு சொன்னால், நாங்கள் வச்சிருக்க வழக்கறிஞர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டிலே குற்ற வழக்கியல் வந்து மிக திறமையான வழக்கறிஞர் மூத்தவர் பாப்பா மோகன். ஏன்னா குறிப்பாக கோகுல்ராஜ் வழக்கில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. கோகுல்ராஜ் படுகொலை கேள்விப்பட்டிருக்கோம். அது நம்ம கம்ப்ளைண்ட் தரப்பு இல்லாமல் அதுக்கு மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் சார் தான் ஆஜரானார் இருக்கார். இப்போ பக்கமாக நடந்த கோயம்புத்தூரில் அந்த ஆணவ படுகொலை டபுள் மர்டர் கேஸில் அவர் தான் ப்ராசிக்யூஷன் சைடில் வந்து அவர் தான் வந்தார். அவங்களுக்கு தூக்குத்தண்டனை வாங்கி கொடுத்தாரு. உடுமலைப்பட்ட கௌசல்யா வழக்கில் அவர் தான் கேட்டாங்க. ஆனால் அன்னைக்கு அரசு ஏற்றுக்காமல் மாற்றி வந்து போட்டாங்க. திண்ணியம் கேஸில் அவர் தான் வந்து சிறப்பு வழக்கறிஞர். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கொலை வழக்கை மட்டும் நடத்திருக்க வழக்கறிஞர்கள். எல்லா கேஸ்ல நீங்க கூட இருக்கிறது நிறைய வழக்கு. நான் அட்வொகேட்டாக வந்த பிறகு அவர் வழக்கில் நம்ம எல்லாம் கூட பண்ணி இருந்திருக்கோம்னு சொல்லிட்டு இங்கே வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தில் வந்து நம்ம அட்வொகேட் வச்சோம். அங்கே மூத்தவர்கள் பசந்த்னு சொல்லிட்டு கேரளா உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நீங்கள் சீனியர் கவுன்சிலாக இருக்காரு, நீங்கள் முக்கிய நீதிபதி. நாங்கள் இப்படி தமிழ்நாட்டிலையும் டெல்லியிலையும் ஒரு சிறந்த வழக்கனை வச்சு வாதாட வேண்டிய தேவை எங்களுக்கு நாங்கள் வச்சிருக்கோன்னு சொன்னாங்க. எதுக்காக அந்த வழக்கு நாங்கள் நீர்த்து போக வைக்க போகிறோம்? இல்லை, இப்போ நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்கனுடைய கேஸை நடத்தணும், அந்நியார் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும்னு தான் நீங்கள் பிஎஸ்பி தமிழ்நாடு மாநில தலைவர் ஆனந்த் அவர்கள் நியமிச்சிங்க. எதுவுமே நடக்கலை, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டாங்க, கேஸும் நீர்த்து போச்சு, ஆம்ஸ்ட்ராங்கனுடைய கேஸு செத்து போச்சு அப்படின்னா அப்போ அடுத்து உடனடியாக என்ன செய்யணும்? கேஸ் நீர்த்து போகனா இல்லை,
என்னன்னா அப்படிதான் சார் வெளியில இல்ல என்னன்னு சொன்னா எல்லாருக்குமே நம்பிக்கை இல்ல சார் வந்துட்டாங்க. என்ன இவங்க தான் சொன்னேன் இல்லைங்களா, ஆனந்த் தரப்பு போட்டு நான் இப்படி நான் குற்றச்சாட்டு சொல்றேன், நீ இப்படி சொல்றேன் நானு. இப்ப சிபிஐக்கு இவங்க கேட்டு இவங்க தப்பான பெட்டிஷன் போட்டு ஆர்டர் ஆனனால தான் இப்ப 12 வெளிய வந்துட்டான்னு சொல்றோம். 5 வெளிய வந்து சிபிஐ கேஸ் தான் ரத்து பண்ணி இல்ல அதான் சார் நான் என்ன சொல்றேன்னா, சிபிஐ ஸ்டே கொடுத்து இப்ப சிபிஐ ஸ்டே கொடுக்க முன்னாடியே வெளிய வந்துட்டாங்க. 15 பேர் வெளிய வந்துட்டாங்க. இப்ப இவங்க சிபிஐ கேட்டு தப்பா உத்தரவு போட்டு அந்த தப்பான பெட்டிஷன் ஆர்டர் வாங்கினதுனால தான் நீ 15 பேர் வெளிய வந்துட்டான்னு சொல்றோம். அது ஏத்துக்குவாரா? ஆனந்த் ஏத்துக்குவாரா? ஆனந்த் தான் குறைங்கிறீங்களா? இல்ல நான் சொல்ல இப்ப அவரு ஆதாரமில்ல குற்றச்சாட்டு வச்சாருன்னு சொன்னா, நான் திரும்ப அவர் மேல குற்றச்சாட்டு வச்சா அவர் ஏத்துக்குவாரான்னு கேட்கிறேன் நானு. அப்பன்னா இப்ப பாருங்க 15 வெளிய வந்துட்டாங்க. இன்னைக்கு நாங்க வந்து இன்னைக்கு கூட நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. பெயில் ரத்து பண்ண சொல்லி. இவரு ஏன் அத பத்தி எதுவும் கேள்வி கேட்கவே இல்ல? சார் நாங்க 2 பேத்த பெயில் குடுத்த அன்னைக்கே நாங்க பெயில் கேள்விப்பட்ட அன்னைக்கே அண்ணி தரப்புல வந்து ஹைகோர்ட்ல வந்து பெயில் கன்செஷன் போட்டோம் சார். இந்த 15 பேருக்கு பெயில் கிடைச்சு வெளியில வந்துட்டாங்களா? ஜாமீன்ல வந்தாங்கல்ல. அண்ணியார் என்ன சொல்றாங்க? ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி என்ன சொல்றாங்க? இல்ல அண்ணியார் எப்படியாவது நம்ம உயிரை கொடுத்தா அண்ணன் வழக்கு நியாயம் பெற்று கொடுக்கணும். ஆனா 15 பேர் இப்ப ஜாமீன்ல வந்து சார் அதுக்கு தான் ஒன்னு சட்டப்படும் பெயில் கன்செஷன் நாங்க ஹைகோர்ட்ல போட்டுருக்கோம். உடனே போட்டுருக்கோமே. ஹைகோர்ட்ல கன்செஷன் போட்டிருக்கோம். பெயில் கூட தப்பு. இது சிபிஐ வந்து பெண்டிங் இருக்குள்ள இந்த லோயர் கோர்ட் வந்து தப்பா வந்து கணக்குல எடுத்துக்கிட்டாங்க. நம்ம எத்தனை கேஸ் பாத்துருக்கோம். ஒரு தடவை ஜாமீன்ல வெளியில வந்துட்டு அந்த கேஸ் ஆல்மோஸ்ட் ஒண்ணுமே இல்லாம அப்படி அர்த்தம் அப்படிதானே பொருள். அப்படி கிடையாது. என்ஐஏ வழக்குகள்லாம் நிறைய வழக்குகள் வந்து பெயில் கொடுத்த பெயில் கேன்சல் பண்ணி உள்ள போன வழக்குகள் நிறைய வழக்குகள் இருக்கு. இந்த வழக்குல கண்டிப்பா நம்ம வந்து நீங்க சொல்றத பார்த்தா ஆம்ஸ்ட்ராங்கனுடைய கேஸ்ல எக்கச்சக்க ஓட்டைகள் இருக்கும் போலயே. சார் அதான் சார் அந்த ஓட்டைகள் வந்து ஃபில் பண்றது தான் காவல்துறை சரியா விசாரணை பண்ணல. விசாரணை தான் கேட்டிருக்கோம். நாங்க தான் கேட்டிருக்கோம். நம்ம தானே கேட்குறோம். இப்போ அந்நியார் தரப்பு இன்டர்வீனியர் பெட்டிஷன் கூட அதானே, இந்த வழக்கில் நிறைய ஓட்டைகள் வந்து இந்த சார்ஜ் ஷீட்ல இருக்குது, இதை ஃபில் பண்ணுன்னு சொன்னா முறை விசாரணை பண்ணணும், செய்யணும் பண்ணணும் நாமளும் கேட்குறோம். அந்நியாருடைய விருப்பப்படி ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவியா அவங்களுடைய ஆசைப்படி இந்த கேஸை நடத்துவதற்கு உங்களுக்கு யார் இடையூறா இருக்கா? சார் எங்களுக்கு என்னன்னு சொன்னா, ஒரு பக்கம் அரசு இடையூறா இருக்கு. தமிழக அரசு ஏன்னு சொன்னா சிபிஐக்கு மாத்திட்டாங்க. சிபிஐக்கு கேஸ் வந்து பண்ணிட்டாங்க. சார்ஜ் ஷீட்டை உடனடியா அனைத்து ஆவணத்தையும் ஒப்படைக்க சொல்றாங்க. ஆனா இதுவரையிலுமே என்ன பண்ணல, சிபிஐ ஒப்படைக்கப்படலை. 40 நாள் கழிச்சு உச்சநீதிமன்றத்தை மேல்முறையீடு செய்யறாங்க. மேல்முறையீடுல தொடர்ந்து அவங்க அப்பீல் பண்ணி என்ன சொல்றாங்க? ஸ்டே கொடு, சிபிஐக்கு மாத்தக்கூடாது, நான் விசாரிக்கணும்னு சொல்றாங்க. அவருடைய ஸ்டே வாங்கிட்டாங்கல்ல. 5 முறை தமிழ்நாடு அரசு தான் வாங்குனுச்சா? ஆமா, தமிழ்நாடு அரசு தான் வாங்கினாங்க. அப்ப ஆனந்த் அவர்கள் ஸ்ட்ராங்கா ஆர்குமெண்ட் முன் வைக்கலையா? நீங்க ஸ்ட்ராங்கா ஆர்குமெண்ட் முன் வைக்கலையா? அதாவது அவங்க தான் அந்த கீழ் கோர்ட்ல ஆர்டர் வாங்குறாங்க. அந்த ஆர்டரின் பேர்ல தான் வந்து உச்சநீதிமன்றம் போகுது. உச்சநீதிமன்றம் போயிட்டு அவங்க வந்து நாங்க வந்து என்ன பண்ண சொன்னா, நாங்களே விக்டிமோட ஒய்ஃப், டிசீஸோட ஒய்ஃப், நாங்கள் இறந்து போனோடைய மனைவி, நாங்கள் இந்த மாதிரி எனக்கு நாங்கள் ஆல்ரெடி எங்கள் பெட்டிஷன் ஹைகோர்ட்டில் போட்டிருக்கோம். எங்கள் பெட்டிஷனில் ஒரு சில முகாந்திரம் கேட்டிருக்கோம். அந்த முகாந்திரம் பெண்டிங் இருக்குது. அதனால எங்கள் தரப்பையும் வந்து நீங்கள் கேட்கணும், இன்டர்வியூ பெட்டிஷன் கேட்கல. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வெயிட் பண்ணுங்க வசந்த், நீங்கள் வந்து நான் வந்து பெட்டிஷனை கேட்டு நான் ரெஸ்பாண்ட் கேட்டு உங்களை கேட்கறேன்னு சொல்கிறாரு. நம்ம அட்வொகேட் வந்து வந்துட்டார். அது கவர்மெண்ட் தரப்பில் வச்சு வழக்கறிஞர் யாருன்னு பார்த்துன்னு சொன்னால், இதுக்கு உச்சநீதிமன்றம் மிக மூத்த வழக்கறிஞர், ஃபார் ஹவர்ஸ்கள் பல லட்சம் வாங்குற ஒரு அவரை தான் அட்வொகேட் வச்சு அங்கே மூவ் பண்ணுறாங்க. அவர் பேசுகிறாரு. அவர் சொன்ன குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால், கீனோஸ் தரப்பு போட்ட பெட்டிஷனில் வந்து முகாந்திரமே இல்லை, அதில் கம்மி ப்ரேயர் தான் கேட்டிருக்காங்க, வெறும் ஐடி பீரியட் பற்றி சொல்லியிருக்காங்க, ஐடி பீரியடை பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறோம், அது தவிர மற்ற அது எதுவுமே வந்து அவங்க வந்து எதுவும். நீங்கள் சொல்கிறது எப்படி சொல்கிறீங்கன்னா, கண்டிப்பாக இந்த இன்டர்வியூவை பிஎஸ்பி ஆனந்த் அவர்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையை நீர்த்து போவதற்கு, தோல்வியடை செய்வதற்கு எல்லா வேலைகளையும் ஆனந்த் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம். எங்களுக்கு சந்தேகம் அப்படியே தோணுது எங்களுக்கு. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், சொல்கிறாங்க ஆம்ஸ்ட்ராங்குடைய சகோதரர் ஏன் ஆம்ஸ்ட்ராங்குடைய கேஸில் தோக்கணும்னு நினச்சி இவ்வளோ லெத்தாஜிக்கலாக, இவ்வளோ அலட்சியமாக எப்படி சில பாயிண்ட்ஸை மட்டும் வச்சு எப்படி மனு தாக்கல்? இல்லை, அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர் அண்ணனுக்கு, அவர் கீனோஸ் அண்ணனுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர் வழி நடத்துறவங்க தப்பா வழி நடத்திருக்கலாம். அவர் யார் வழி நடத்துறா? ஆனந்த் அவர்கள் சொல்லி நான் பார்த்துன்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த லீகல் டேர்ம்ஸ் சொல்லணும்ல, அது தெரியாமல் எந்த ஒரு மோட்டிவ் இருக்கிற மாதிரி தெரியல. இல்லை, அவருக்கு என்ன லாபம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, என்னன்னா ஒருவேளை வந்து நாம தான் அதில் செய்யணும்னு சொல்லி அந்த செய்யணும்னு சொல்லிட்டு தப்பாக செய்கிறாரோ அப்படிங்கிறதா வந்து இப்படி இருக்கலாம்ல. இது வந்து நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் கூட வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த வழக்கை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், எது பண்ணணும் தெரியாமல் வந்து நம்ம வந்து அண்ணி ஓவர்லுக் பண்ணி நம்ம வந்து இந்த நம்ம போகணும், செய்யணும், அண்ணிட்டு விட்டுறக்கூடாது, அவங்க எதுவும் செஞ்சிடக்கூடாது,
அதுக்கு முன்னாடி நாம பண்ணிடணும், நாம செஞ்சிடணும் அப்படி அடிப்படையில் செஞ்சிருக்கலாம்ல, அவன் தப்பா வழி நடத்தலாம்ல. அந்த அந்த எண்ணங்கள் இடியப்ப சிக்கல் மாதிரி இந்த கேஸ் வந்து இருக்கு. ம். பொதுமக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நான் உங்ககிட்ட இன்டர்வியூ எடுத்ததுலேருந்தும், டிஎஸ்பி ஆனந்த் அவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்ததுலேருந்தும் பொதுமக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சினிமா ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா, தனுஷோட வடச்சென்னை படத்தில் அமீர் தான் டான் வடச்சென்னையில். அந்த அமீரை யார் கொன்னா? அந்த படத்தில் ராதாரவியை வந்து ஒரு அரசியல்வாதி. இது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதுல இன்னொரு கட்சியோட அரசியல் தலைவரும் இருக்காரு அப்படின்னு ஆனந்த் அவர்களும் சொல்லியிருக்காரு, நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை தனுஷ் அவர்களுடைய வடச்சென்னை 2ல அதுக்கு பதில் இருக்கா? இவ்வளோ மறைமுகமா தான் எனக்கு சொல்ல தோணுது. இப்படிதான் என்னால புரிஞ்சுக்க தோணுது. இல்ல நம்ம என்னன்னா, இது நீங்க சொல்ற மாரி என்னன்னா, இது நாங்க அண்ணனை வந்து நாங்க படமா பார்க்க ஆசைப்படல. அவரு எங்களுக்கு உயிரோட்டமா இல்ல நீங்க சொல்ற இல்ல கதையும், இல்ல அது நான் என்ன சொல்ல நீங்க வரேன்னா, சொன்ன ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை இல்ல இருக்குல்ல, சார், இது அப்படியே இல்ல வடசென்னையில இல்ல சார், தனுஷோட வடசென்னையில அப்படியே இல்ல பொருத்தி என்னன்னா, பார்க்க தோணுது. இல்ல அவரு இங்க இருக்க நபருக்கு தோன்றிருக்கலாம். ஆனா அவரு எங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, வரப்பிரசாதம் மாரி அண்ணன் சமத்துவம். ஏன்னா சென்னையில இருக்க மாதிரி சென்னை வந்து என்ன சொல்றது, ஒரு ஊரா இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல கிராமத்துல நபர்லாம் சென்னை வந்து ஒரு கனவா இருந்துச்சு. சென்னை நம்ம எட்டி போக மாட்டோமா, ட்ரெயின் ஏறி போக மாட்டோமான்னு சொல்லிட்டு. அப்படி ட்ரெயின் ஏறி போக மாட்டோமா, சென்னையை பார்க்க மாட்டோமா அப்படின்னு நினைச்ச நபர்கள்லாம் படிக்க வைத்த நபர்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அது மாதிரி தான் இன்னைக்கு பலாயிரம் வழக்கறிஞர்கள் உருவாக்கி வச்சிருக்காரு இன்னைக்கு. அந்த வழக்கறிஞர்கள் தான் இன்னைக்கு வந்து நீங்க சட்டம் படிச்சு நீங்க எல்லாமே வந்து அண்ணனுக்காக நீங்க வந்து கண்ணீர் விட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால ஒருபோதும் அண்ணன் வழக்கு நீர்த்தும் போகாது. இது மாதிரி சினிமா படம் பத்திலாம் வந்து அடுத்த பார்ட் 2ல வராது. எங்க உயிரை கொடுத்தாவது அண்ணனுடைய வழக்கு வந்து நாங்கள் வெற்றி பெறுவதற்கு இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்படும் வரை, தண்டனை பெற்று தரும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். அதுக்கு அந்நியார் சொல்லியிருக்காங்க. அந்நியார் இதில் எவ்வளோ நாம் வந்து சட்ட ரீதியான போராட்டம் செய்ய முடியுமோ, அது எவ்வளோ பெரிய சீனியர் அட்வொகேட் இருந்தாலும் சரி, எவ்வளோ எதிரில் போனாலும் சரி, நம்ம தொடர்ந்து போராடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால எங்கள் போராட்டம், சட்ட போராட்டம் என்பது அது தொடர்ச்சியாக இருக்கும். அது தற்சமயம் தோய்வு மாதிரி தெரியலாம். ஆனால் இது வந்து அது நிரந்தரம் கிடையாது. நிச்சயம் எங்கள் சட்டத்துக்கான போராட்டத்துக்கு நியாயம் கிடைக்கும். அதுக்கு யார் தடைகள் வந்தாலும் சரி, அந்த தடைகள் வந்து நாங்கள் வந்து அதுக்கெல்லாம் தயங்கலாம் மாட்டோம். எங்கள் மீது 1008 பழிகள் சுமத்தலாம். வெற்றி வந்து அவங்க பக்கமும், தோல்வி வந்து எங்கள் பக்கம் திருப்பி போடுறது அது நம்மளால நினைக்காது. என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளியே வரதான் செய்யும். உண்மை மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு தெரிகிறப்ப நாங்கள் யார், அண்ணி யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையில நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் நான் இவ்வளோ தூரம் நிறைய கேள்விகளை நான் முன் வச்சு வாங்கினேன். எந்த பக்கம் நீதியும் நேர்மையும் இருக்கோ அந்த பக்கம் ஒட்டுமொத்த ஊடகங்களும் என்ன மாதிரியான ஊடகவியலாளர்களும் நாங்கள் கூட துணையாக உறுதியாக இருப்போம் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நாங்கள் முன்மொழிகிறோம். ஏதோ ஒரு வகையில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்தது இன்னார் தான் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட முடியாதா? அல்லது இந்த வழக்கு சரியான திசையில தான் போய்கிட்டு இருக்கா, ராங்கான திசையில போய்கிட்டு இருக்கா, இந்த கேஸை நீர்த்து போவதற்கு யாரெல்லாம் தடையா இருக்கா அப்படிங்கிற எல்லா விதமான சந்தேகங்களையும் தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ கேள்விகளை நான் முன் வச்சேன். கண்டிப்பா இது பொதுமக்களுக்கு அல்லது ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பிடிச்ச ஒட்டுமொத்த பேருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஏன் அப்படின்னா உங்களையே அறியாமல் நீங்க நிறைய உண்மையை சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அவர்களுக்கு அது புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையில நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நீங்க இந்த கேஸ்ல ஜெயிப்பதற்கும் வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.